அரிசியை சாப்பிட்டாச்சுன்னா உனக்கு சுகர் வந்துருது, அந்த பிரச்சனை இருக்கு, இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொண்டாந்துறாங்களே தவிர அரிசி சாப்பிட்டதுனால சுகர் இல்லை, நம்ம உடம்ப மெயின்டைன் பண்ணாலே நமக்கு சுகர் வரும். இதுதான் உண்மை. அரிசியே நீங்க வந்து சாப்பிடாதீங்க, கோதுமை சாப்பிடுங்க இப்படின்னு சொல்றது நீங்க வந்து அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? காலகாலமாக உலகம் தோண்டிய காலத்திலிருந்து இன்னை வரை அரிசியை தான் சாப்பிடுறாங்க. முன்னாடி உள்ளவங்க உடல் உழைப்போட உள்ள வேலைகள் பார்த்தாங்க, குனிஞ்சு நிமிந்து வேலை பார்த்தாங்க. இன்னைக்கு வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்ல, அதுக்காக நீங்க கோதுமைக்கு போன்னு சொல்றாங்க. ஒரு 16 வயசு பையனா நீங்க இருக்கும் போது இதை இப்படி எடுத்து இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க கடந்த ஒரு 30 வருடங்கள்ல. 1987 எனது தகப்பனார் தவறுறாரு. அவர் இறப்பிற்கு பின்பு நான் எனக்கு குறைஞ்ச வயசு, என் பிரதர் இருக்கிறாரு. நாங்கள்லாம் எங்களுக்கு அது தெரியாது, தொழிலை பத்தி பெரிய ஆழமா தெரியாது. எங்களுக்கு கடலை பருப்புனா என்ன, தேங்காய் கோப்பரானா என்ன, அரிசினா என்னங்கிறது தெரியும். பட் அதோட என்ன பர்ச்சேஸ் பண்ணா, எப்படி சேல்ஸ் பாயிண்ட் பண்ணு அன்றைக்கு இருந்தக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே விசுவாசமாகவும் அவ்வளவு ஒரு நம்பிக்கையாகவும் அவங்க இருந்தாங்க. அதனால எங்களுடைய தொழிலுக்கு நாங்கள் இன்னைக்கு இந்த லெவலில் நாங்கள் இருக்கக்கூடிய காரணம் வந்து எங்க தொழிலாளர்கள் தான். எண்ணெய் மேல வந்து ஒரு ஸ்பெஷலா இப்ப இந்த யங் கிரௌடுக்கு வந்து ஒரு பயம் இருக்கு. சோ அந்த கலப்படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கடலை எண்ணெய் எடுத்துக்கிட்டா பாமாயில் சேர்க்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிட்டா ஒயிட் ஆயில் சேர்க்கிறாங்க. இப்படி எண்ணெய்களுடைய கலப்படங்கள் வந்து அதிகம். நல்ல எண்ணெய் நாங்கள் செக்கில் அரைக்கிறோம், அந்த ஹீட் ஆகாத லெவலுக்கு அந்த எண்ணெய்களை நாங்கள் அரைச்சி செக்கில் அரைச்சி கடலை எண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், சல்ஃபர் சேர்க்காம நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். அக்ரிகல்ச்சரை பொறுத்த அளவில் இன்னைக்கு ரொம்ப நலிவடைந்துக்கிட்டு. இப்போ நாங்கள் தொழில் பண்ணுறோம், நாங்கள் இன்னைக்கு சம்சாரிகள்கிட்ட நிறைய விவசாயிகிட்ட நேரடி கொள்முதல் பண்ணுறோம். வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனையும் அந்த விவசாயிகளை சார்ந்து அவங்களுடைய தொழில் நசிங்கிறாத லெவலுக்கு அவங்க நேரடியாக டைரெக்டாக அவங்க கொள்முதல் பண்ணாலே விவசாயிகளுக்கு நல்ல ரேட்டு கிடைச்சிடும். First of all, welcome to the show. VVR Oils and Rice. கிட்டத்தட்ட 55 வருடங்களுக்கு மேல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஆரம்பிக்கிறது ஈஸி, பட் வந்து அது சஸ்டெயின் பண்ணி ஒரு ஜென்ரேஷன் தாண்டி 2 ஜென்ரேஷன் தாண்டி இன்னைக்கு 3rd ஜென்ரேஷன் வரைக்கும் வளர்ந்து வந்திருக்கு VVR குரூப். ஸோ அதை பற்றி தான் இதுல வந்து இந்த ஜேர்னிய, இந்த மாற்றம் எப்படி வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம எப்படி ரீச் ஆயிருக்கோம், அதுதான் வந்து உங்ககிட்ட நான் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறேன். VVR குரூப், அந்த VVR ஆயில்ஸ் அண்ட் ரைஸ், இது எப்படி சார் தொடங்குனுச்சு? இந்த VVRங்கிறது வந்து கிட்டத்தட்ட 1970 இந்த பிராண்ட் வந்து உருவாச்சு. இந்த பிராண்ட் உருவாகிறதுக்கு முன்னாடி எனது தகப்பனார் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமம், முத்துகிருஷ்ணபேரிங்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு பலசரக்கு வியாபாரம் பண்ணி அவங்களோட சகோதரர்களோடு சேர்ந்து 5 சகோதரர்கள், எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அவங்களோட சேர்ந்து வந்து ஒரு பலசர கடை நடத்தி வந்தாங்க. நடத்தி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஆலங்குளம் அந்த ஊருக்கு வந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறாங்க. சென்ட்ரல் ஹாப்பிங்கக்கூடிய ஒரு ஹோட்டல் ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. 1970 அரிசி ஆலை, 71 அரிசி ஆலை ஆரம்பிக்கிறாங்க. அரிசி ஆலை, எண்ணெய் ஆலை எல்லாமே ஆரம்பிக்கிறாங்க. அதில் தான் VVR பிராண்டுங்கக்கூடிய ஒரு பிராண்டை அவங்க கொண்டாடுறாங்க. ஸோ இப்போ அவங்க ஆரம்பிச்சது வந்து பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப வந்து அவங்க எப்படி இதை வந்து பண்ணணும்னு நினைச்சாங்க, எதனால இது வந்து செய்யணும்னு நினைச்சாங்க? ஏன்னா இன்னைக்கு காலகட்டத்துல ஒரு தொழில் ஆரம்பிச்சு பண்றது வந்து ஒரு சுலபமா நம்மளால ஸ்டார்ட் பண்ணிட முடியும். பட் அந்த காலத்துல இப்படி ஒரு பிராண்ட் பில்ட் பண்ணுங்கிற எண்ணம் அது எங்க இருந்து வந்தது? உங்களோட ஃபேமிலியில உங்க ஃபாதருக்கு அதை எப்படி நீங்க இத்தனை நாள் கண்டினியூ பண்ணி? அதாவது அவர் அந்த பலசரக்கு வியாபாரம் பண்றதுனால அதுல ஆயில், ரைஸ் எல்லாமே, எல்லா பலசரக்கு தரப்பான உள்ளது எல்லாமே அதில் வரும் விற்பனைக்கு. அதில் இந்த பர்டிகுலராக இந்த அரிசி ஒத்தையில் பழைய காலத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு அண்டாவில் ஒரு பெரிய பாத்திரத்தில் வச்சு அதில் அவிச்சு அதை குத்துவாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன மிஷினில் போட்டு அரைப்பாங்க. அன்னைக்கு உள்ள மாடல் அது. அதில் இருந்து மாதிரி ஆரம்பித்தாங்க அப்போ ஆரம்பித்து இன்றைக்கி ரைஸ் மில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 ஆண்டுகளுக்கு ஒரு அப்டேட்டு மிஷினரிஸ் வந்துட்டு இருக்குது. அதுக்கு தக்க நாங்கள் அதை காலத்துக்கு நாங்கள் அதை தக்க வச்சுக்கிட்டு அதை மாடல்களை மாற்றி கொண்டாந்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கி காலத்துக்கு தக்க நம்ம இருந்தால் தான் அந்த தொழிலை நம்ம நிற்க முடியும். நீங்கள் வந்து ஒரு இளம் வயதில், அதாவது ஒரு 16 வயது உங்க பிரதர் வந்து அப்போ உங்களோட ஒரு 18 வயது இருக்கும் போது உங்க ஃபாதர் வந்து தவறிட்டாங்க. பட் அது அந்த யங் ஏஜ்ல ஒரு 16 வயசு பையனா நீங்க இருக்கும் போது இதை இப்படி எடுத்து இந்த அளவுக்கு நீங்க கொண்டு வந்திருக்கீங்க கடந்த ஒரு 30 வருடங்கள்ல. இது எப்படி வந்து சாத்தியமாச்சு? உங்க மேல அப்படி ஒரு பொறுப்பு வரும்போது நீங்க அதை எப்படி பாத்தீங்க? நீங்களா இருக்கட்டும், உங்க சகோதரரா இருக்கட்டும். ஏன்னா அது வந்து என்னதான் வந்து ஒரு கம்பெனி தொடங்கப்பட்டிருந்தாலும் பட் இன்னைக்கு இந்த லெவல் கொண்டு வரதுக்கு நீங்க என்னென்னலாம் செஞ்சீங்க? ஏன்னா அந்த டைம் கண்டிப்பா அது ஈஸியா இருந்திருக்காது. அது எப்படி பாசிபிளா இருந்தது? நீங்க விவசாயிகள் கூட ரொம்ப க்ளோஸா ஒர்க் பண்றீங்க, நிறைய விவசாயிகள் இருக்காங்க. அப்புறம் உங்க கம்பெனில நான்
பார்த்தது வந்து என்னன்னா, நெறைய பேர் ரொம்ப பல ஆண்டுகளா வந்து உங்க கூட தொடர்ந்து பயணிக்கிறாங்க. சோ இது எப்படி சாத்தியமாச்சு? ஒரு 16 வயது இளைஞரா இருந்து, உங்களால அத எப்படி எடுத்து செய்ய முடிஞ்சது? அதாவது 1987ல எனது தகப்பனார் தவறுறாரு. அவர் இறப்பிற்கு பின்பு நான் எனக்கு குறைஞ்ச வயசு. என் பிரதர் இருக்கிறாரு. என்னுடைய பிரதர் அவர் கருணாகர ராஜா அவரு. அவர எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் தான் அந்த தொழில முதல்ல எடுத்து அவர் ஏம் பண்ணாரு. நாங்கள்லாம் எங்களுக்கு அது தெரியாது. இந்த தொழில பத்தி பெரிய ஆழமா தெரியாது. எங்களுக்கு கடலை பருப்புன்னா என்ன, கொப்பரான்னா தேங்காய் கொப்பரான்னா என்ன, அரிசினா என்னங்கிறது தெரியும். பட் அதோட என்ன பர்ச்சேஸ் பண்ணனா, எப்படி சேல்ஸ் பாயிண்ட் பண்ணணுன்ட்டு. அன்னைக்கு என்ட்ட இருந்தவுடைய லேபர், என்ட்ட இருந்தக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாருமே அவ்வளோ ஒரு விசுவாசமாகவும், அவ்வளோ ஒரு நம்பிக்கையாகவும் அவங்க இருந்தாங்க. அதனால எங்களுடைய தொழிலுக்கு நாங்க இன்னைக்கு இந்த லெவல்ல நாங்க இருக்கக்கூடிய காரணம், மெயின் காரணம் வந்து எங்க தொழிலாளர் தான் சார். அவங்க அவங்களுடைய முயற்சியால தான் நாங்க இன்னைக்கு இந்த லெவல்ல இருக்கிறோம். அதில எந்த ஒரு எதுவுமே இருக்காது. எப்பவுமே அத தொழிலாளருக்கு நாங்க எங்கேயுமே எப்பவுமே அது ஒரு முக்கியத்துவம் குடுக்குறது உண்டு. ஏன்னா அவங்கள் நல்லா இருந்தா தான் நாங்க நல்லா இருக்க முடியுங்கிறது அவங்களுக்கு எப்பவுமே அது ஒரு முக்கியத்துவம் குடுப்போம். கிட்டத்தட்ட ஃபவுண்டர் என் அப்பாவா இருந்தாலும், ரொம்ப காலமா எங்க அத கட்டி காத்து இந்த தொழில எதுவுமே விட்டுக்கூடாது. நீங்க தான் ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்க. ஒரு தொழில கொண்டாடுறது எப்படி? அத தட்டி அத காப்பாத்திக்கிறது எப்படின்னுட்டு. இன்னைக்கு 3வது தலைமுறை எங்க பையங்க வந்துட்டாங்க. அண்ணன் பையனாச்சு, என் பையனாச்சு இன்னைக்கு எல்லாருமே எங்க வந்துட்டாங்க, எங்க கூட தொழிலுக்கு வந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த தொழிலுக்கு வரக்கூடிய மூல காரணம் இருக்கிறது வந்து என்னுடைய சகோதரர் கருணாகராஜா தான். அவர் தான் எங்களது தகப்பனாருக்கு அப்புறம் அந்த தொழில்கள, அந்த இதுகள அவ்வளத்தையுமே கட்டி காத்து கொண்டாந்தது. அந்த பெருமை அது அவருக்கு தான் சேரும். இன்னைக்கு வந்து நீங்க அந்த ரைஸ் பண்ணீங்க. அதுக்கப்புறம் வந்து ஆயில் பிசினஸும் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க. இந்த ஆயில்ஸ்ல வந்துட்டு பல விதமா வந்து இப்போ இருக்கு. ஏன்னா நெறைய பேர் இப்ப ஆயில் சாப்பிடுறதுக்கே வந்து பயப்படுறாங்க. உங்களுக்கே தெரியும். ஏன்னா இந்த ஹெல்த் கான்ஷியஸ் வந்துருச்சு. இப்ப டீப் ஃப்ரைட் எல்லாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அது வந்து எண்ணெயில கலப்படம் இருக்குன்ற ஒரு பயம் இருக்கு. அ கீ வந்து ஹெல்தின்னு ஃபீல் பண்றாங்க. அது கீ ஒரு ஆப்ஷனா இருந்தாலும், நெய் ஆப்ஷனா இருந்தாலும், பட் எண்ணெய் மேல வந்து ஒரு ஸ்பெஷலா இப்ப இந்த யங் கிரவுடுக்கு வந்து ஒரு ஒரு பயம் இருக்கு. சோ அந்த கலப்படம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பட் அதை தாண்டி எப்படி வந்து இவ்ளோ பெரிய ஒரு ஆயில் நிறுவனமா இது வந்து பண்ண முடியுது? அதுவும் செக்கு எண்ணெயில நீங்க இத செஞ்சுட்டு இருக்கீங்க சரி. இத்தன நாளா. அருமையான ஒரு கேள்வி கேட்டீங்க. எப்படி கலப்படங்கிறது, இன்னைக்கு இது நம்மளுடைய இதுகள எடுத்துக்கிட்டீங்கன்னா, கலப்படங்கள் அதிகமா நம்பர் 1 இன்னைக்கு மார்க்கெட்டிங்ல இருக்குது. நல்ல எண்ணெய் நாங்கலாம் செக்குல அரைக்கிறோம். செக்குல அரைச்சு அந்த செக்குலோட எண்ணெய்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, டெம்பரேச்சர் அதாவது எண்ணெயே ஹீட் ஆகக்கூடாது. அந்த ஹீட் ஆகாத லெவலுக்கு அந்த எண்ணெய்கள நாங்க அரைச்சு, செக்குல அரைச்சு கடலை எண்ணெயா இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயா இருக்கட்டும், சல்ஃபர் சேர்க்காம நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ நெறைய இடங்கள்ல நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா, கடலை எண்ணெயில எடுத்துக்கிட்டா பாம் ஆயில சேர்க்குறாங்க. தேங்காய் எண்ணெயில எடுத்துக்கிட்டா ஒயிட் ஆயில் சேர்க்குறாங்க. பாம் கேர் ஆயில் சேர்க்குறாங்க. இப்படி எண்ணெய்களுடைய கலப்படங்கள் வந்து அதிகம். அரசே வந்து கலப்படம் இதுக்கு இத்தனை பெர்சன்டேஜ் சேர்க்கலாங்கக்கூடிய ஒரு இது வந்துட்டு. இத வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு பண்ணதுக்கு அரசு தான் அத முன் வரணும். எதனால இப்படி பண்றாங்க? இந்த கலப்படங்கள வந்து அனைத்து ஆலைகளும் போய் அவங்க ஆய்வு பண்ணணும். உற்பத்தி பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஆலைகளுக்கும் போய் அரசு அது வந்து பண்ண வேண்டும். அரசு முழுமையா அத ரத்து பண்ணால் மட்டுமே நல்ல எண்ணெய்கள் வந்து நமக்கு கஸ்டமர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் சராசரியா இப்ப கடையில போய் வாங்குற ஒருத்தங்களுக்கு வந்து அ அவன் ஒரு சாதாரண மனிதன் வந்து இது விலை கம்மியா அப்படின்னு பார்த்துட்டா அவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிரும். இப்ப மத்த இடங்கள்ல வந்து கொஞ்சம் விலை ஜாஸ்தி குடுத்து நல்ல ப்ராடக்ட் வாங்குறதுக்கு ரெடியா இருந்தாலும், இன் ஜெனரல் இன்னைக்கு இருக்கிற ஒரு விலைவாசியில பார்க்கும்போது கம்மியா கிடைச்சா ஈஸின்னு மக்கள் நினைக்கிறாங்க. பட் அது எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிறதுங்க சார்? இது இன்னைக்கு சில ஆயில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாம் ஆயில் மாரி உள்ள ஆயில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, காம்படிட்டிவ் வியாபாரங்கள்ல ஒரு லிட்டர் இருக்கக்கூடிய எண்ணெய 10 எம்எல், 20 எம்எல் எடைய குறைச்சுக்கிட்டு ரேட்ட குறைச்சு குடுக்குறாங்க. இது வந்து சாதாரணமான கீழ உள்ள ஆட்களுக்கு வந்து அந்த 20 எம்எல் இதில கம்மியா இருக்குது, 60 எம்எல் கம்மியா இருக்குது, 30 எம்எல் கம்மியா இருக்குங்கிறது யாருக்கு தெரியாதுன்னா, கீழ உள்ள வாடிக்கையாளர்களுக்கு தெரியாது. ஆமா. அந்த மாரி மக்கள் நிறைய ஏமாற்றத்தோட சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. ஆமா. இது அரசுகள் தான் வந்து அந்த துறையை சார்ந்த அதிகாரிகளை அனுப்பி, இது வந்து எடைகள் சரியா இருக்குதா? இது செய்தது சரியா? தப்பாங்கிறத நிர்ணயிக்கணும். இந்த சல்ஃபர் கலக்குறாங்க அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றீங்க. இது வந்து பெரிய பெரிய நம்ம கார்ப்பரேட்ன்னு நினைச்சிட்டு இருக்கிற இதுலயே இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுங்களா? இது வந்து எப்படி அத அவாய்ட் பண்றது? நம்ம வந்து மொத்தமா செக் எண்ணெய்க்கு நம்ம அத யூட்டிலைஸ் பண்ணுங்களா? விவிஆர் மாரி ஒரு சில பிராண்ட் டெஃபினட்டா இருக்காங்க ஒவ்வொரு ஊர்லயுமே. பட் நீங்க வந்து இத ரொம்ப கன்சிஸ்டன்ட்டா பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல வந்து இதுல என்ன கடினம் இருக்கு? பட் கடினமா இருந்தாலுமே இத நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்றதுக்கு என்ன? ஏன்னா ஒரு நம்ம ஒரு 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 ஃபேக்டரி போட்டு இல்ல நம்ம இன்னும் ஹை எண்ட் மெஷினரில போட்டா நமக்கு வந்து நீங்க ப்ராஃபிட் நெறைய வரும்னு நீங்க யோசிக்கலையா? இத நீங்க எப்படி கன்சிஸ்டன்ட்டா பண்ணியிருக்கீங்க? இப்போ இன்னைக்கு இந்த பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து மேபி
அதை கத்துக்கிட்டு அது மூலியமா அவங்களுக்கு அது அதாவது இன்னைக்கு உள்ள மார்க்கெட்டிங்கை பொறுத்தளவு சரியான சல்ஃபர் இல்லாத சரக்குகளை நம்மளால் கொடுத்தால் மட்டும்தான் அந்த மார்க்கெட்டிங்கில் நிற்க முடியும். இன்றைக்கி நிறையா கம்பெனிகள் உற்பத்தி பண்ணுறாங்க, சல்ஃபர் சேர்ந்த உள்ள இதுகள் தான்றாங்க. இன்றைக்கி ஒரு கொப்பரா தயாரிக்கணுங்கிறல கொப்பரா பண்ணுறவங்க அத்தனை பேருமே சல்ஃபரை வச்சா தான் இந்த கொப்பராவுடைய பாலிசி இருக்குது நல்லா இருக்குங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வராங்க கொப்பரா உற்பத்தியாளர்கள். ஆமாம், இந்த சல்ஃபரை முழுமையாகவே இதை நிறுத்தணும். நிறையா மில்லுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சல்ஃபர் சார்ந்த கொப்பராக்களை வச்சு தான் எண்ணெய் அரைக்கிறாங்க. ஆமாம், வேறு மிஷினரிஸ் நிறைய மிஷினரிஸ் அரைக்கிறதுக்கு நிறையா மாடல்கள் இருக்குது. ஆமாம், இதில் எங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் லோட்டரியில் மட்டும்தான் நாங்கள் பண்ணுறோம். இந்த லோட்டரியில் பண்ணும்போது செக்கில் பண்ணும்போது செக்கு என்ன ஆயில் வந்து என்ன ஆயிடுதுன்னா அந்த ரப்பர் மாதிரி உள்ள சரக்குகள் வந்து அரைக்கிறதுக்கான வாய்ப்பு, அது இந்த குவாலிட்டி வராது. அதனால் இந்த செக்கில் அரைக்கிறவங்க எல்லாருமே நல்ல விளைஞ்ச காய்களை தான் அதை போட்டு அரைப்பாங்க. இந்த குவாலிட்டி அப்போ தான் அது தரமான ஒரு குவாலிட்டியை கொடுக்க முடியும். அது மார்க்கெட்டிங்கில் நம்மளால் நிற்க முடியும். இன்றைக்கி புதுசாக இன்றைக்கி ஒரு ஆள் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுகளெல்லாம் எடுத்து வரணும். சாதாரணமாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டிக்கிட்டா இன்றைக்கி நிறையா பையங்க படிச்சுட்டு வராங்க, ஒரு டிகிரியை முடிக்கிறாங்க, பெரிய லெவலில் படிக்கிறாங்க, அப்ராடில் போய் படிக்கிறாங்க. இவங்களாம் வாராங்கன்னா இன்றைக்கி அவங்களாம் தொழில் தூரங்கிறதுக்காக அரசு வந்து நிறைய மானியங்களோடு என்ன கொடுக்குறாங்க, அங்கே எல்லா தொழிலுக்கும் மானியங்கள் இருக்குது. இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா நானே ஒரு ஆயில் மில் இந்த ஒரு ஆள் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா 25% மானியம் கொடுக்குறாங்க. அரசு 25% மானியம் கொடுக்குறாங்க. 25 10% மின் மானியம் 3 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. 10% மின் மானியம் கொடுக்குறாங்க. மாதம் வரக்கூடிய கரண்ட் பில்லுக்கு 10% கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் என்ன மிஷினரிஸுடைய காஸ்ட்டோ ஆமாம் அதை வந்து நம்ம டேக்ஸி சப்சிடியாக கொடுக்குறாங்க. ஆமாம், இந்த மாதிரி உள்ள சப்சிடிகள்லாம் இருக்குது. இதை வந்து மக்கள் வந்து புதுசாக படிச்சுட்டு வெளியில் வரக்கூடிய பையங்க இதை எம்எஸ்எம்ஐ ஆமாம் சிட்கோ அந்த மாதிரி உள்ள ஆஃபீஸுகளை போய் நம்ம என்ன செய்யலாம், நம்ம என்ன தொழிலுக்கு வரலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து அவங்க முன்னேறி வரணும். அது வந்ததுன்னா நிச்சயமாக இந்த ஏரியாக்களில் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவாக ஆயிரும். அதே மாதிரி இப்போ கிளஸ்டர்ன்னு இருக்குது. கிளஸ்டர்னு ஒரு அமைப்பு இருக்குது. ஒரு 21 பேர் சார்ந்து 20 பேர் 25 பேர் இருந்தாங்கன்னா அந்த ஒரு கிளஸ்டரில் ஒரு அமைப்பு இருந்தாங்கன்னா கிட்டத்தட்ட மத்திய மாநில அரசு 80% 90% மானியங்கள் வரக்கூடிய தொழில்களும் இருக்குது. இதுகள் இன்னைக்கு படித்த பையங்க அதெல்லாம் செய்யறதுக்கு ஓடியாரு. ஏன்னா இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. இப்போ கவர்மெண்ட் இவ்வளோ இனிஷியேட்டிவ்ஸ் பண்ணுறாங்க, தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உதவுதலாக இருக்காங்க. பட் வந்து இன்னமுமே ஒரு விவசாயம் சார்ந்த இல்லை வந்து ஒரு ஃபுட் ப்ராசஸிங் சார்ந்த, ஏன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் கிளாமரஸான ஃபீல்டு கிடையாது. இப்போ ஒரு கம்ப்யூட்டர் முன்னாடி நம்ம உட்காந்து ஒரு வேலை செய்யறோம், ஒரு ஏசி ரூம்ல வேலை செய்யறோம்னா அது வந்து கொஞ்சம் எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங், ஏன்னா நம்ம அதை தான் சேஸ் பண்ணி இத்தனை நாள் வந்து எல்லாருமே போயிருக்காங்க. ஒரு காலேஜ் ஸ்கூல் முடிக்கணும், ஒரு டிகிரி வாங்கினா ஐடிக்கு போயிடுறாங்க. எல்லாருமே அவங்களுடைய ஆஃபீஸ் வேலையாக பார்க்கணும்னு நினச்சி அந்த டிகிரிக்கு தக்க பார்க்க போயிடுறாங்க. இதோடைய வேலைகள் கொஞ்சம் கடினமாக இருந்தாலும் சரி தான் இதோடைய பிராண்டு இது ஃபியூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஆமாம், இண்டஸ்ட்ரியல்ஸுகள் இப்போ எல்லாருமே எத்தனையோ கம்பெனிகள் ஆயில் வச்சுருக்கிற மாதிரி நிறைய கம்பெனிகள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் வளர்ந்துருக்காங்க. எல்லா கம்பெனிகளுமே அந்த மானியத்தை சார்ந்து போயிருப்பாங்க. ஆமாம், நான் உள்பட மானியத்தை சார்ந்து நான் தான் போனது உண்டு. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இன்றைக்கி அதை பார்த்தீங்கன்னா மானியங்கள்லாம் கிடையாது. எங்கள் தகப்பனார் ஆரம்பிக்கக்கூடிய காலங்களில் இந்த மில்லுகளுக்கு மானியங்கள் கிடையாது. இப்போ நாங்கள் அடுத்தால எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு மிஷினரி 5 வருஷத்துக்கு ஒரு நேரம் இந்த காலத்துக்கு தக்க மிஷினரிஸ்கள் மாட்டும் பொழுது அரசு உடைய மானியங்கள் நாங்கள் அதை நாடி இருக்கிறோம், அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமாம், இதே மாதிரி வரக்கூடிய இளைஞர்கள் அதை சார்ந்து வரணும். இன்றைக்கி சாதாரணமாக என்னுடைய ஊர், நான் இன்றைக்கி ஆலங்குளத்தில் இருக்கிறோம்னா ஆலங்குளத்தில் மெயினான ஒரு தொழில் வந்து அதாவது பெண்களுக்கு பீடி சுத்து தொழில். இந்த பீடி சுத்தெல்லாம் முழுமையாக கை விட்டுட்டு இப்போ அதெல்லாம் அதுக்கான மூவ்மெண்ட்டுகள் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம், கார்மெண்ட்ஸில் தையல் இப்போ இந்த பிள்ளைகள் இன்றைக்கி படிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகள், பழைய ஆட்கள் பீடி சுற்றுறாங்க. இன்றைக்கி ஒரு டிகிரி முடிச்சுட்டு வரக்கூடிய பிள்ளைகள் வந்து அந்த தொழில் பண்ண முடியல, கார்மெண்ட்ஸுக்காக தையல் மிஷினுக்கான உள்ள ஏற்பாடுகள் அதுக்கு ஒரு டீம்களாக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம அதெல்லாம் பண்ணுறோம். அதேமாதிரி நீங்கள் விவசாயிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி அவங்க பண்ணக்கூடிய இதுகள் வந்து நாங்கள்லாம் மீடியேட்டர்கள் இல்லாமல் எங்கள் ஏரியாக்களை சுற்றி கிட்டத்தட்ட 35 அரிசாலைகள் இருக்குது. நாங்கள்லாம் அந்த நெல்லுகளை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா நம்ம சம்சாரிட்டேருந்து டைரெக்டாகவே ஒரு விவசாயிட்டேருந்து டைரெக்டாகவே நாங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஒரு மீடியேட்டர் மூலியமாக போனாச்சுன்னா அந்த சம்சாரிக்கு போதுமான ரேட்டு கிடைக்காது. அதில் ஒரு மூட்டைக்கு 50 ரூபாய் என்னமோ அந்த மீடியேட்டர் வாங்கிட்டு போயிடுவாங்க. அந்த 50 ரூபாய் அந்த விவசாயிகளுக்கு கூட கிடைக்கக்கூடிய நோக்கத்தில் எங்கள் ஏரியாவில் உள்ள அரிசாலைகள் நாங்கள் உள்பட எல்லாமே அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஸ்டார்ட் அப்ஸ் இக்கோசிஸ்டம்னு இருக்கு. அதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்ச உடனே அந்த ஐடியாவுக்கே வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, ரெடியா இருக்காங்க. ப்ரீ சீட் ஃபண்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் அவங்க சக்சஸ்ஃபுல் பண்ணி காமிச்சாங்கன்னா அதுக்கப்புறம் சீரிஸ் ஏ சீரிஸ் பின்னு அவங்களுக்கு ஃபண்ட் பண்றதுக்கு இருக்காங்க. ஸோ இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் லெண்ட் பண்ணி ஒரு பிசினஸ் இக்கோசிஸ்டம் இருக்கு. இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. இதுல நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லாகவும் பண்றாங்க. பட் அந்த காலத்துல வந்து
முதலீடு வந்து ரொம்ப நீங்க சொன்னீங்க உங்க அப்பா வந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து ஆரம்பிச்சு தேவைக்கு ஏத்த மாதிரி பிசினஸ் ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இது இது ஏன் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னா, யூசுவலாவே ஒரு ஃபேமிலியா பிசினஸ் ரன் பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து அத கன்டினியூஸா 3 ஜெனரேஷனுக்கு பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா நீங்களும் பார்த்திருப்பீங்க நெறைய பேர் இந்த மாரி ஃபேமிலி ஓன்டு பிசினஸ்ல. சோ இது எப்படி பண்ண முடியும்? இது எப்படி சாத்தியமாச்சு? அதாவது அப்பா இறந்துட்டாங்க. நாங்க எங்களுடைய கட்டாயத்தின் பேர்ல நாங்க இந்த தொழில பண்ணிட்டோம். நாங்க இந்த தொழில பண்ணக்கூடிய இதில உள்ள கஷ்ட நஷ்டங்கள் பையங்க பார்க்குறாங்க. பையங்க இன்னைக்கு என்னுடைய பையங்க, அண்ணன் பையங்க எல்லாமே அப்ராட்ல போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க. படிச்சுட்டு வந்துட்டாலும் இன்னைக்கு என்னுடைய ஸ்டைலுக்கு நான் வியாபாரம் பண்ணிட்டேன். அவங்க படிச்சதுக்கு தக்க நாங்க படிக்கல. நாங்க படிக்கிறதுக்கு தக்க நாங்க வியாபாரம் பண்ணிட்டோம். இன்னைக்கு அவங்க படிச்சிருக்கிறாங்க. படிச்சிருக்காங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஒரு 15 கிலோ டின் இருக்குது. என்ன டின்னுன்னா ஒரு 15 கிலோ டின் வரும். அந்த டின்னுக்கு பதிலாக ஒரு டின்னுன்னா இன்னைக்கு இந்த காலி டின்னுடைய ஒரு எடை வைக்கிறதுக்கு எம்ப்டி டின் ஆனதுக்கப்புறம் ஒரு மார்க்கெட்டிங்கில ஒரு ஸ்வீட் கடைக்காரங்க யாராவது அந்த டின் அடைக்கிறதுக்கு ஒரு ரூம் வேணும். அந்த டின்னுடைய காஸ்ட் விற்கிறதுக்கு சிரமப்படுறாங்க. இதுக்காக இந்த என்னுடைய பையங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதுக்கு ஒரு பவுச், ஒரு பாக்கெட். பாக்கெட்ல அந்த 15 கிலோ எண்ணெய பிடிக்கிற மாரி, யூஸ் அண்ட் த்ரோ மாரி. அந்த மாரி ஒரு சிஸ்டத்த இன்னைக்கு காலத்துக்கு தக்க அந்த அட்வான்டேஜா கொண்டு வந்துருக்காங்க. அதே மாரி 2 லிட்டர் பாக்கெட், 1 லிட்டர் பாக்கெட்டு இதுகள்லாம் என்ன பண்றாங்க, இன்னைக்கு காலத்துக்கு தக்க டின்னுகள தவிர்த்துட்டு இந்த பாக்கெட்டா கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுகள் வந்ததுனால இது வந்து கஸ்டமர்களுக்கும் அது லேசா இருக்குது. இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு பையங்க கொண்டு போக தயாராயிட்டாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், இந்த தொழில்ல மேல அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அத கன்டினியூவா 3வது தலைமுறையா அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அரிசி மில்லுன்னு எடுத்துக்கிட்டா, இப்போ நெறைய இருக்கு. பல ஊருங்கள்ல இருக்கு. இப்ப நாங்கலாம் இப்போ காங்கேயம் சைட்லயும் வந்துட்டு ரைஸ் மேனுஃபேக்சர் இருக்கு. இங்க சவுத் தமிழ்நாடுலயும் தேர் ஆர் சோ மெனி டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரைஸ் மில்ஸ். சோ இப்ப இந்த ரைஸ் மில் இண்டஸ்ட்ரி எந்த மாதிரி இருக்கு? எப்படி இருக்கு? இத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேத்துக்கு வந்து கடையில போய் அரிசி வாங்குறது தான் வந்து இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் தெரியும். இன்னைக்கெல்லாம் வந்து பெங்களூர் மாரி, சென்னை மாரி ஊர்ல ஆப்ல வந்து போட்டா ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க. அது எப்படி அதுக்கு எவ்வளவு பெரிய ப்ராசஸ், அது விவசாயிகள் அதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அங்க இருந்து இந்த ஜேர்னி வந்துட்டு அன்லெஸ் அவங்க அக்ரிகல்ச்சரோட சம்பந்தப்பட்டிருக்க ஏதாவது ஒரு படிப்பு படிக்கலனா யாருக்குமே வந்து இத பத்தி தெரியல. இது எவ்வளவு பெரிய ஒரு ப்ராசஸ், இது எந்த அளவுக்கு எத்தனை ஸ்டேஜ் தாண்டி அவங்க பிளேட்டுக்கு வருது அப்படிங்கிறது வந்து நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதாவது இப்ப எங்க ஏரியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆலங்குளம் அப்படிங்கக்கூடிய ஒரு ஊர்ல ஒரு 35 அரிசி ஆலைகள் இருக்கு. பக்கத்துல இருக்குது பாவூர் சத்திரம். அதுல 100 அரிசி ஆலைகள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 130, 135 அரிசி ஆலைகளும் சவுத் கேரளா கண்ட்ரோல்ல ஃபுல்லாவே எங்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சவுத் கேரளா. நம்ம தமிழ்நாட்டுல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சரிதான் நெய்க்கி செடி, ஆ செங்கல்பட்டு இட்லிக்கு யூஸ் பண்ணுவாங்க. செங்கல்பட்டு அரிசின்னு சொல்லி அது இட்லிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ராஜபோகம் பொன்னி அரிசி சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. செல்ல பொன்னிய சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது தமிழ்நாட்டுல உள்ளது. கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா டபுள் பாயில்டு அரிசி. செங்கல்பட்டு டபுள் பாயில்டு அரிசி பண்ணுவாங்க. சம்பாவுல டபுள் பாயில்டு பண்ணுவாங்க. இது என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்க வந்து எப்பவுமே அந்த டபுள் பாயில்டு அரிசியை கேரளாக்காரங்க அதை யூஸ் பண்ணுறது. இந்த கேரளாவுக்கு ஒரு பெரிதான ஒரு சவுத்து ஃபுல்லாகவே எங்கள் கண்ட்ரோலில் தான். பாவூர் சித்திரம், ஆலமரத்தில் உள்ள அரிசி ஆலைகள்ல இருந்து தான் அந்த அரிசிகள்லாம் போகுது. இதை எடுத்திங்கன்னா அவங்க பெரும்பாலும் அந்த மீன் சாப்பாடு வந்து பிரமாதமாக அங்கே பண்ணுவாங்க. இந்த மீன் சாப்பாட்டுக்கு அந்த அரிசியை வச்சு பண்ணுவாங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து நின்றுக்கிட்டு இந்த டபுள் பாயில்டு அரிசின்னா இன்றைக்கி படிச்சுட்டு வரக்கூடியவங்களுக்குலாம் தெரியாது. சம்பா அரிசினா என்னன்னு தெரியாது. இந்த அரிசிகள் எல்லாம் அவங்கெல்லாம் தெரியணும், அவங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் இன்றைக்கி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க எல்லோரும் பண்ணுறாங்க. வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆமாம் இப்போ ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடுறாங்க, அந்த ஆர்டர் கொடுக்குறாங்க, அது வந்து வீட்டுக்கு வந்து நிற்குது. இந்த கார்ப்பரேட் கம்பெனியால் வந்து பாதி பையங்களுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு கடைகளுக்கு போகிறதும் இல்லை. இந்த கடையினுடைய அரிசி வெரைட்டிஸ் என்ன, ஒவ்வொரு பொருட்களுடைய என்னென்ன இருக்குது, என்னென்ன வந்திருக்குங்கிறது தெரியறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எல்லாருமே மொபைலில் பார்த்துக்கிட்டு உடனே ஆர்டரை கொடுத்துட்றாங்க. இந்த கார்ப்பரேட் கம்பெனி எப்படி எப்போ குறையுதோ அப்போதான் விவசாயத்திலேருந்து எல்லாமே வளர்ச்சியை நோக்கி வரும். இப்போ அரிசியில் வந்துட்டு இப்ப நீங்க டிஃபரெண்ட் டைப் சொன்னீங்க, வேற 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 இருக்கு. ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏத்த மாதிரி அரிசி வகைகள் இருக்கு. இது இந்த ப்ராசஸிங்கும் ஒவ்வொன்றுக்கும் வேற வேற மாதிரி பண்ணுமா? இது எப்படி ஜென்ரலா மில்லிங் ப்ராசஸ் எப்படி நெல், அதாவது டபுள் பாயில் ரைஸ் அப்படிங்கிறது வந்து வெறும் பச்சை நெல்லை ஒரு ட்ரிப்பை அவிச்சு மறுபடியும் அதை ஊரில் வைப்பாங்க. 12 மணி நேரம் 13 மணி நேரம் அதை ஊரில் வச்சதுக்கப்புறம் 2வது ட்ரிப்பை அவிச்சு அதை இறக்குவாங்க. அப்படி இறக்கும்போது அது டபுள் பாயில்டு 2 ட்ரிப்பு அந்த நெல்லை அவிக்கப்படுறாங்க. நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்றதுல சிங்கிள் பாயில்டு ஒரே டயத்தில் அவிச்சு அந்த நெல்லை பண்ணுவாங்க. டபுள் பாயில்னா 2 ட்ரிப்பாக விற்கிறது. ஆமாம், அந்த டபுள் பாயில் ரைஸ் மட்டும்தான் அதில் எங்கே கொண்டு போவாங்கன்னா கேரளாவுக்கு இதை விரும்பி சாப்பிட்றது. ஸோ இப்போ இந்த கேரளாவுக்கு வந்துட்டு நிறைய இந்த இடத்துல இருந்து போகுதுன்னு சொல்றீங்க. பட் இப்போ அரிசிங்கிறது எப்படி இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம வந்து அனுப்புறோம்? இப்போ அது எத்தனை நாளைக்கு வந்து நம்ம இப்போ சில இடங்கள்லாம் வந்து நம்ம எக்ஸ்போர்ட்டும்
பண்றோம், வெளிநாட்டுக்கெல்லாமா அனுப்புறாங்க. ஸோ இந்த என்டையர் ப்ராசஸ் எப்படி வந்துட்டு ஒவ்வொரு ஏரியாக்கு ஏத்த மாதிரி அது மாறுமா? அது யாருக்குன்னு நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம்? இப்ப நீங்க கேரளாக்குன்னு சொன்னீங்க. அது இல்லாம இப்ப காங்கேயம் இருக்கு, பொள்ளாச்சி இருக்கு. வேற வேற இடங்கள்ல வேற மாதிரியான வெரைட்டீஸே இருக்குமா? இல்ல இது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே இன்னைக்கு காங்கேயமாக இருக்கட்டும், விழுப்புரமாக இருக்கட்டும், செய்யாறு, வந்தவாசி இந்த ஏரியாக்களில் இருக்கட்டும், அந்த அரிசியுடைய டைப்புகள் வேறு. அங்கே விளையக்கூடிய நெல்லுகள் ஒரு டைப்பு. அந்த நெல்லை ப்ராசஸிங் பண்ணி அந்த ஏரியாக்களில் பண்ணுறாங்க. எக்ஸ்போர்ட்டுக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி எங்கள் பாவூர் சத்திரத்துலேருந்து ஆலங்குளத்துலேருந்து கூட எக்ஸ்போர்ட்டுக்கு கொடுக்குறோம். கொடுக்குறோம்னா ஒரு ஏஜென்ட்டுக்கு கொடுக்குறோம். அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. தூத்துக்குடி பக்கத்தில் இருக்கிறனால தூத்துக்குடி துறைமுகத்துலேருந்து எக்ஸ்போர்ட்டு சில கண்ட்ரிகளுக்கு போயிட்டு தான் இருக்குது. இது வந்து என்ன அரிசி போகும்னா இந்த இட்லிக்குள்ள அரிசி போகும். அதிகமாக எங்கள் ஏரியாக்கள்லேருந்து தூத்துக்குடிக்கில் எக்ஸ்போர்ட் ஆகிறது வந்து இட்லி அரிசி தான் அதிகமாக போய்கிட்டு இருக்குது. இது நீங்கள் வந்து சென்னையிலேருந்து எடுக்கிறதா இருந்துச்சுன்னா சொர்ணாமஸு இந்த மாதிரி இந்த ஆந்திராவிலேருந்து வரக்கூடிய அரிசிகள், சோனா மசூரி இந்த மாதிரி உள்ள அரிசிகள்லாம் சென்னையிலேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்குது. அது அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைப்பில் அந்த அரிசிகள் தயார் பண்ணுறாங்க. அங்கே இதில் வந்து குவாலிட்டியான அரிசி புரோக்கர் இல்லாமல் நல்லபடி அந்த அரிசி குவாலிட்டியில் இருக்கக்கூடிய அரிசிகள் ஒரு சிலர் அந்த பிராண்டட் போட்டு பண்ணக்கூடிய ஆட்கள் நல்ல லெவலில் பண்ணுறாங்க. B2B இருக்கு, B2C இருக்கு. நீங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறீங்க. நீங்க டைரக்டா வந்துட்டு இப்போ பல்க் பர்ச்சேஸ்க்கு இப்போ வந்து நீங்க ஏதாச்சும் காலேஜஸ்க்கு இல்லை இன்ஸ்டியூட்ஸ்க்கு அந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அது எப்படி? இல்லை காலேஜ் அவங்களுக்குலாம் போயாச்சு ஆல்ரெடி என்ன ஹோல்சேல் ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோமோ அந்த ரேட்டுக்கு நாங்கள் காலேஜ் பெரிய கேண்டீன்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். பட்டு இந்த ரீட்டைல் கடைக்காரங்க வாங்குறவங்க சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா 50 கிலோ சிப்பமாக வாங்குவாங்க. 5 கிலோ சிப்பம் 10 கிலோ சிப்பம் வாங்க மாட்டாங்க. 50 கிலோ சிப்பம் வாங்கி அதை உடச்சி விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதை உடச்சி ரீட்டைல் அவங்க விற்கிறவங்களும் இருக்கிறாங்க. சின்ன சின்ன கிராமங்களில், அந்த பெரிய பெரிய சிட்டிகளில் அந்த வாய்ப்பு இருக்காது. சின்ன சின்ன கிராமங்களில் வந்து 1 கிலோ அரிசி கேட்பாங்க, 2 கிலோ அரிசி கொடுங்கன்னு கேட்பாங்க. அவங்களுடைய பட்ஜெட்டுக்கு தக்க அதை வாங்குவாங்க. அப்போ அந்த பெரிய மூட்டையில் 50 கிலோ சிப்பத்தை உடச்சி அதில் விற்கிற மாதிரி உள்ள சில சிட்டிசன்ஸ் வரும். அதுக்கு தக்க அந்த ரேட்டை ₹1 2 கூட்டி ஏற்றி வச்சு விற்பாங்க. இது ஜென்ரலா இப்போ என்னென்ன SKU இருக்கு, என்னென்ன கேஜிஸ்ல வந்து ஜென்ரலா இப்போ நம்ம அரிசி வந்து இப்போ 5 கிலோ 10 கிலோ 26 கிலோ 50 கிலோ சிப்பம் 75 கிலோ சிப்பம் இதாக இருக்குது இப்போ உள்ளது. 5 கிலோ. இப்போ சில பேர் வந்துட்டு அது 1 கிலோ 2 கிலோன்னு கூட 1 கிலோ 2 கிலோ வந்து பவுச்சி. இப்போ எது வாங்குறாங்கன்னா சீரக சம்பா பாஸ்மதி அரிசி வர்றது வந்து பவுச்சியில் வருது, 1 கிலோ பாக்கெட்டில் வருது. இந்த சூப்பர் மார்க்கெட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கடையினுடைய பெயரை போட்டு 1 கிலோ சிப்பமாக போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் இந்த தொழிலில் வந்துட்டு இப்போ இதுக்கு மேலே இனோவேஷனுக்கு என்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இன்னைக்கு ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க என்ன இங்கே ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதையெல்லாம் அவங்க நோக்கி வச்சு அதை மைண்டில் வச்சு பண்ணலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் அது நீங்கள் மேனுஃபேக்சரிங்லேயும் இருக்கலாம், இல்லை ரீட்டைலில் இருக்கலாம், இல்லை டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கலாம், லாஜிஸ்டிக்ஸில் இருக்கலாம். என்ன இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இதை நோக்கி அவங்க வந்து அவங்க தொழில் ஐடியாஸ் பண்ணாங்க, அதுவும் இந்த மில்லிங் இண்டஸ்ட்ரிக்குள்ள என்ன இருக்குன்னு நீங்கள் ஆஸ் ஆண்டர்பிரனர் நீங்கள் இத்தனை வருஷமா இருந்திருக்கீங்க, இங்கே கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும் இல்லையா? ரைஸ் மில்லை பொறுத்தளவில் ஒரு கடினமான குவாலிட்டி எடுக்கணும்னா ஒரு கடினமான ஒரு தொழில். பட் அந்த ரைஸ் மில்லில் வந்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கடினம் தான். ஒரு பிராண்டை கொண்டாடணும்னா அதோடைய ஹார்டு ஒர்க் வேணும். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த இடங்கள் கிட்டத்தட்ட அதுக்கு உள்ள ஏரியாக்கள் பக்கத்தில் அது ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸ் ஏரியாவாக இருக்கணும். ஏதோ நடு ஊருக்குள்ளே கொண்டு போட்டோம்னா அந்த அதில் வரக்கூடிய டஸ்ட்டுகள், அந்த தவிடு, இந்த ஐட்டங்கள்லாம் பக்கத்தில் இருக்க டிஸ்டர்பன்ஸே இருந்துடக்கூடாது. அவங்களாம் அதெல்லாம் பார்த்து புதுசாக தொழில் முனை வருவாங்க. அதெல்லாம் பார்த்து அந்த இடங்களை சூஸ் பண்ணி அந்த அரிசி ஆலைகளை போடணும். அதே நேரத்தில் அவங்களுடைய பர்ச்சேஸ் வந்து இன்றைக்கி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா எல்லாருமே ஸ்டாக் பண்ணுறாங்க. இந்த 3 மாதம் 4 மாதம் அந்த ஸ்டாக் இருந்தால் தான் அந்த அரிசி குவாலிட்டி வரும். இன்றைக்கி எல்லாருமே எங்கே போகிறாங்க, அட்வான்டேஜாக குடோனில் வச்சு லேபர் இல்லை, முன்னாடி மாதிரி வேலை பார்க்கறதுக்கு இங்கே ஆட்கள் இல்லை. ஆட்கள் அவ்வளோ நார்த் இந்தியனில் தான் இப்போ வராங்க. நம்ம லோக்கலில் உள்ள ஆட்கள் வேலை பார்க்கறதுக்கான முடியலை. அதனால் அவங்களெல்லாம் பொறுத்த அளவில் இன்றைக்கி சைலோ இருக்கக்கூடிய நெல்லுகளை வந்து ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய சைலோ தான் இப்போ நிறைய பேர் மாட்டிகிட்டு இருக்கிறாங்க உள்ள மில்லுகளில். புதுசாக வரவங்க இந்த சைலோவோடு சார்ந்த ஒரு மில்லுகளோடு வந்தாச்சுன்னா அவங்களுக்கு லேபர் ப்ராப்ளம் இருக்காது. இல்லை அந்த லேபர்களால் நிறைய பிரச்சனைகள் நம்ம ஏரியாக்களில் இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அதெல்லாம் பார்த்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு அதெல்லாம் வரணும். லேபர் ப்ராப்ளம் உண்மையாலுமே இருக்குங்களா? எப்படி அது? ஏன்னா அதுவும் இதுவும் ஒரு ஃபார்மிங்ல இருந்து அது ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ப்ராசஸிங்ல நம்ம இருக்கு. பட் இந்த மேன் பவர் பத்தி நீங்க சொன்னீங்க, ஏன்னா அது உண்மையாலுமே அது அவ்வளோ பெரிய, அதாவது இன்னைக்கு ஒரு ஃபுல் மாடர்ன் மில்லுக்கு பெரிய ஆட்கள் தேவையில்லை. இருந்தாலும் லோடிங் அன்லோடிங்க்கு வந்து ஆட்கள் வேண்டியிருக்குது. இதெல்லாம் இப்போ நார்த் இந்தியன்ல தான் அங்கே வராங்க. இங்கே நம்மகிட்ட இருக்கவங்களும் இப்போ வேலை பார்க்க முடியலை. முன்னால் 100 கிலோ அரிசி மூட்டை ஏற்றிட்டு லாரியில் ஏறுவாங்க,
இன்னைக்கு அப்படிலாம் வேலை பார்க்கறதுக்கான ஆட்கள் இல்லை. ஆட்கள் நம்மளுடைய இதில் குறைஞ்சிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் இப்போ நார்த் இந்தியன் தான் நிறைய பேர் இங்கே எங்கே பாருங்கள், எங்கே பார்த்தாலும் நார்த் இந்தியன் தான் அதிகமாக வேலைகளில் இருக்கிறாங்க. ஸோ இது ரொம்ப லேபர் இன்டென்சிவா இருக்கிறதுனால அது பண்றதுக்கு பண்ணுறதுக்கு ஆட்கள் இல்லை. இன்னைக்கு மில்லுகளே அட்வான்டேஜ் வந்துக்கிட்டே இருக்குது. மிஷினரிஸ் ஆட்கள் குறைய குறைய அதுக்கு என்ன அட்வான்டேஜ் பண்ணணும்னு சொல்லி மிஷினரிஸ் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ ஃபார்மர்ஸ், இப்போ ஃபார்மிங், இந்த என்டையரா இந்த ஃபார்மிங் ரிலேட்டடா இருக்கிற எந்த தொழிலையுமே நம்ம இளைஞர்களை வந்து ப்ரிடாமினண்டா பாக்குறது இல்லை. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்க படிச்ச உடனே ஒரு பெரிய நிறுவனத்துக்கு போய் அங்க ஒரு ஐடி கம்பெனியில வேலை செஞ்சாலோ இல்ல வேற ஏதோ ஒண்ணு ஒரு ப்ரிவிலேஜ்னு நினைக்கிறாங்க, ஒரு பெருமைன்னு நினைக்கிறாங்க. இன்னைக்கு அக்ரிகல்ச்சரோட நிலைமை நீங்க எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இங்க ஏன் வரணும் இளைஞர்கள்? அக்ரிகல்ச்சரை பொறுத்த அளவில் இன்னைக்கு ரொம்ப நலிவடைந்துக்கிட்டு வருது. இன்னைக்கு எங்களை மாதிரி இப்போ நாங்கள் தொழில் பண்ணுறோம், நாங்கள் இன்றைக்கி சம்சாரிகள்கிட்ட நிறைய விவசாயிகிட்ட நேரடி கொள்முதல் பண்ணுறோம். வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷனையும் அந்த விவசாயிகளை சார்ந்து அவங்களுடைய தொழில் நசிங்கிறாத லெவலுக்கு அவங்க நேரடியாக டைரெக்டாக அவங்க கொள்முதல் பண்ணாலே விவசாயிகளுக்கு நல்ல ரேட்டு கிடச்சிரும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, விவசாயிகளுக்கு ஏன் ரேட்டு கிடைக்கல, விவசாயிகள் விற்க வராங்க, பணம் வசதி உள்ளவங்க அதை ஸ்டாக் பண்ணிடுறாங்க, விவசாயிகளுக்கு போதுமான ரேட்டு இல்லை. ஒரு காலகட்டத்தில் அது விவசாயிட்ட அந்த பொருட்கள் இருந்தால் அந்த பொருட்கள் வந்து டைரெக்டாக அவங்க கொடுக்கும் போது அவங்களுக்கு போதுமான ரேட்டு கிடைக்கும் போது அந்த விவசாயியை கண்டினியூ பண்ணுவாங்க. விவசாயத்தை திருப்பி பண்ணதுக்கு ஜென்ரேஷன் இல்லை. எல்லாரும் படிச்சுட்டு வந்துடுறாங்க. அவங்களுடைய வாரிசுகள் விவசாயம் பண்ணுறதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் ஆட்கள் இல்லை. இது ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் ஃபியூச்சரில் வரும். நான் கொஞ்சம் காலங்கள் போயாச்சுன்னா அதுக்கு இப்போ இன்றைக்கி விவசாயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா முன்னாடி கைட்டை நடணும், கைட்டை அறுக்கணும். இப்போ அப்படி நடுறதுக்கு மிஷின் வந்துருச்சு, அறுக்கிறதுக்கு மிஷின் வந்துருச்சு, எல்லாமே மிஷின் வந்துருச்சு. மிஷின் வந்தாலுமே விவசாயிகள் கொஞ்சம் பின்னடைவாக தான் இருக்குது. இந்த காலங்கள் இப்படி போயிட்டு இருந்தால் விவசாயிகள் மொத்தத்தில் அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி தென்னை விவசாயம், இன்றைக்கி காங்கேயம், பொள்ளாச்சி இந்த இடங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்னை விவசாயம் அதிகமாக இருக்குது. அங்கேயுமே அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நார்த் இந்தியனை வச்சு தான் தேங்காய் உடைக்கிறாங்க, தேங்காய் கொப்பரா வாக்குறாங்க. யாருமே நம்ம லோக்கலில் உள்ள ஆட்கள் வேலை பார்க்குறது இல்லை. நார்த் இந்தியன் தான் இப்போது ஒரு பெரிய லெவலுக்கான உள்ள ஆட்கள் உள்ள இறங்கியிருக்கிறாங்க. அதனால தான் இன்றைக்கி ஓரளவு லேபர் இது சரிபட்ட முடியுது. இல்லைன்னா இது பண்ண முடியாது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து லேபர் ப்ராப்ளம் பெருசு நிறையா இருக்குது. இப்போ நீங்க வந்து இந்த வெரைட்டி நிறைய சொன்னீங்க. இப்போ விவிஆர் வந்துட்டு அரிசி ஆயில்லையும் அவங்க ஆயில்ல வந்துட்டு இன்ஃபேக்ட் கோகனட்ல வந்துட்டு அவங்க நம்பர் 1 பிளேஸ்ல இப்போ உங்க பிராண்ட் இருக்கு. செக்கு ஆயில்ல வந்து கோகனட் ஆயில் ஸ்பேஸ்ல. பட் ரைஸை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா வந்துட்டு அதுல என்னென்ன வெரைட்டிலாம் இருக்கு? இப்ப நம்ம பிராண்ட் இந்த விவிஆர் இருக்கிற பிராண்டு கீழே என்னென்ன டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்க? நாங்கள் தான் செல்ல பொன்னி ஒரு ரைஸ் கொடுக்குறோம். அதுவுமே 5 கிலோ பையிலேருந்து 26 கிலோ 50 கிலோ சிப்பு வர கொடுக்குறோம். டபுள் பாயில்டு, செட்டி இட்லி அரிசி, சோனா மசூரி, ராஜபோகம், இந்த அரிசிகள் எல்லாமே நாங்கள் தயார் பண்ணுறோம். ராஜபோகம், சோனா மசூரி இந்த ஐட்டங்கள்லாம் எங்கே விற்கினா தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம். டபுள் பாயில்டு அரிசிகளுமே கேரளாவை சார்ந்த மார்க்கெட்டிங்கில் இருக்கிறோம். இன்றைக்கி அந்த அரிசியுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கேரளாவை பொறுத்த அளவில் நம்பர் 1 மார்க்கெட்டிங்கில் நாங்கள் அந்த அரிசியை மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். கேரளா மார்க்கெட்டிங் இருக்குது. லோக்கலில் வந்து நின்றுக்கிட்டு திருநெல்வேலி இந்த லோக்கல் உள்ள டிஸ்ட்ரிக்ட்களுக்கு சில பெரிய பெரிய டீலர்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிறோம். ரீட்டெயில் பண்ணலை, பெரிய பெரிய டீலர்களுக்கு மொத்தமாக அரிசியை கொடுத்துக்கிறோம். மேஜரா அது என்ன டிஃபரன்ஸ்? அந்த டபுள் பாயில்டு ஒரு சிங்கிள் பாயில்டு அதுதான் வித்தியாசமா, இல்ல அந்த பிரீடே வித்தியாசங்களா? எப்படி அந்த ப்ராசஸிங்ல என்ன வேரியேஷன்? இப்போ எனக்கு ஏன்னா ஆஸ் அ காமன் மேன் அது ப்ராசஸிங் வந்து கேரளாவுடைய ப்ராசஸிங் வேறு. கேரளாவுக்கு ஏற்றக்கூடிய நெல்லினுடைய அரிசியினுடைய ப்ராசஸிங்கே வேறு. நம்ம தமிழ்நாட்டில் இங்கே உள்ள ஏரியாக்களில் விற்கக்கூடிய அரிசியினுடைய ப்ராசஸிங் வந்து வேறு. இது வந்து அது டபுள் 2 ட்ரிப்பு அதை அவிக்க வேண்டியிருக்கும். நெல்லை டபுள் பாயில்டுனா கேரளாவுக்குடைய ப்ராசஸிங் அது. தமிழ்நாட்டுக்கு என்னாச்சுன்னா அது சிங்கிள் ஒரு டைம் அவிச்சா போதும். அந்த குவாலிட்டியான அந்த புரோக்கனர்கள் இல்லாத லெவலுக்கு 2 அரிசியுமே புரோக்கனர்கள் இல்லாத லெவலுக்கு குவாலிட்டியான அரிசியாக கொடுக்குறோம். குவாலிட்டியும் நீங்க சொல்லும் போது எதை வச்சு? இப்ப நம்ம ஆயிலுக்கும் கலப்படம் இருக்கு, அது கண்டிப்பா அரிசியிலையும் பல பேர் வந்து அந்த கலப்படம் பண்றாங்க. அது வந்து வெயிட், அதுவும் பெரிய பெரிய பேக் எல்லாம் நம்ம பெரிய பெரிய நீங்க சொன்ன 75 கிலோலாம் போகும்போது நம்ம எப்படி அதை டெஸ்ட் பண்றது? ஒரு காமன் மேனுக்கு வந்துட்டு எது நல்ல அரிசி? ஏன்னா இப்பெல்லாம் நிறைய வந்துட்டு நீங்க ரீசெண்டா அந்த கோவிட் டைம்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் அரிசி அது இதுன்னு நிறைய வாட்ஸ்அப்ல வந்துட்டே இருக்கு. அதுவும் மக்களுக்கு புரியல, யாருக்கு சொல்றதை கேட்கறதுனே புரியல. இன்னொரு இடத்துல என்ன சொல்றாங்கன்னா ஒயிட் ரைஸ் சாப்பிடாதீங்க, பிரவுன் ரைஸ் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் அரிசி மேல வந்துட்டு இன்னைக்கு நீங்க இன்ஸ்டாகிராம் நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா அரிசியே சாப்பிடாதீங்க, அது கார்போஹைட்ரேட்டு வேண்டாம், அது வந்து கேடு, அது உடம்புக்கு வந்து ஒத்துக்கிறது இல்லை. உண்மையாலுமே இது வந்து தவறான ஒரு மெசேஜ் தான். அதாவது இந்த பிளாஸ்டிக் அரிசி அப்படின்னு சொல்றதுல ஒரு தவறான ஒரு செய்திகள். சம்பா அரிசி நீங்கள் சொல்கிறீங்க, சிவப்பு அரிசி
இந்த சிகப்பு அரிசி எளிதில் செரிமானத்துக்குள்ளது. அரிசி சிவப்பு அரிசி தான் அதிகம் சாப்பிட்றதுக்கு வந்து உடல் ரீதியாக நல்லது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதே நேரத்தில் இந்த பொன்னி அரிசி இந்த ஐட்டங்களை நம்ம அதில் பழகிட்டோம். அதிலே தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் இன்றைக்கி காலத்துலேருந்து இன்னைய வரை அதான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஆமாம், அதில் நம்ம அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர, இந்த அரிசி ஆகாது அந்த அரிசி ஆகும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு அரிசியில் எந்த கலப்படம் பண்ணாமல் இருந்தால் போதும். கலப்படம்னா எப்படின்னா, சில டேமேஜான அரிசிகள், இல்லை அதாவது டிஸ்பியூட் மொத்தத்தில் தூர கழிக்கக்கூடிய கோழி குருணாவுக்கு போடக்கூடிய அரிசிகளெல்லாம் கொண்டாந்து நம்ம இதில் கலப்படம் பண்ணாமல் இருந்தாலே அரிசி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துக்கலாம். கலப்படங்கிறது வந்து மொத்தத்தில் இருக்கக்கூடாது. எந்த தொழிலாக இருந்தாலும் சரியான தொழிலாக இருந்துச்சுன்னா அவங்க பிராண்டை நிப்பாட்டலாம். முறையாக கொடுத்தாங்கன்னா, அரிசியாக இருக்கட்டும், எண்ணெயாக இருக்கட்டும், எனி உணவு சார்ந்த பொருள் எதாக இருக்கட்டும், கலப்படம் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அவங்களுடைய பிராண்டு வந்து நிச்சயமாக நிற்கும். பட் இப்ப வந்து இந்த அரிசி வந்து நீங்க ஸ்கிப் பண்ணி அரிசியே நீங்க வந்து சாப்பிடாதீங்க, கோதுமை சாப்பிடுங்க இப்படின்னு சொல்றது நீங்க வந்து அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இல்லை, அதை நிறைய சொல்கிறாங்க. அதில் எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்றைக்கி யூடியூப்பை பாருங்கள். யூடியூப்பில் வந்து நின்றுட்டு எனக்கு என்ன தோணுதோ நான் ஒரு இப்போ செய்தியை போடுவேன். இதை 3வது ஆள் பார்க்கும்போது அவர் அப்போ உண்மை தானே நினைக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுக்கு என்ன தோணுதோ அதை ஒரு செய்தியாக யூடியூப்பில் போட்டுறாங்க. மற்றவங்க பார்க்குறவங்க யூடியூப்பில் அப்படி இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடணுமோ அப்படிங்கக்கூடிய பாரம்பரியமாக காலகாலமாக உலகம் தோன்றிய காலத்துலேருந்து இன்னை வரை அரிசியை தான் சாப்பிட்றாங்க. அங்கே எல்லாமே அதான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. போதுமான உழைப்பு இல்லை, கோதுமைக்கு போங்கிறாங்க. நம்மகிட்ட உடல் உழைப்பு யாருக்கும் அதிகம் இல்லை. முன்னாடி உள்ளவங்க உடல் உழைப்போடு உள்ள வேலைகள் பார்த்தாங்க. அங்கே குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பார்த்தாங்க. இன்றைக்கி வேலை பார்க்கறதுக்கு ஆட்கள் இல்லை. அதுக்காக நீங்கள் கோதுமைக்கு போன்னு சொல்கிறாங்க. அரிசியை சாப்பிட்டாச்சுன்னா உனக்கு சுகர் வந்துடுது, அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கொண்டாந்துறாங்களே தவிர, அரிசி சாப்பிட்டதுனால சுகர் இல்லை, நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணல நமக்கு சுகர் வருது. இதுதான் உண்மை. அதுக்கு ஈக்குவலாவே வந்து சில பேர் வந்து வீடியோவும் எடுத்து போடுறாங்க. வீடியோ எடுத்து போடுறாங்க. அத சில பேர் இப்பெல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி என்னென்னவோ காட்டுறாங்க. ஸோ மக்களுக்கு வந்து அந்த புரிதல் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பயம் வருது. இது வந்து நாமளே இதுக்கு டைரக்டா போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாமா, பேக்கேஜ்டு ஃபுட்டா இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு இப்போ. ஸோ அதனாலதான் வந்து இது என்னங்கிறது நம்ம வெளிப்படையா சொல்லிட்டோம். இதுதான் இருக்கு, இப்படிதான் பண்றாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மில்லுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியாவே இல்ல. இது ஏன்னா ஷெல்ஃப் லைஃப் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு கலப்படம் பண்றாங்க. ஆனா இத்தனை வருஷமா நீங்க இதை பண்ணிருக்கீங்க. ஏன்னா அது 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 எப்படி பாசிபிள் ஆச்சு? அது எனக்கு ஒரு கேள்வி. ஏன்னா 50 வருடமான்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. 55 ஆண்டு நாங்க பண்ணிருக்கிறோம்னா காரணம் நம்மகிட்ட சொன்னதுதான். அந்த தரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த குவாலிட்டியை நிப்பாட்டிக்கிட்டே இருக்கிறோம். அந்த 55 ஆண்டுகள் அது எந்த ஒரு ரிமார்க்கும் இல்லாமல் எனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கியிருக்காங்க. இதே இதில் வந்துட்டு கலப்படம் பண்ணுனா, கலப்படம் இப்போ சில அரிசிகள் இருக்காங்க, சில கம்பெனிகள் இருக்கிறாங்க, சின்ன சின்ன ஆட்கள் இருக்கிறாங்க. பெரிய லெவலில் இந்த ரைஸ் மில்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதவங்க, அவங்களுக்கு அதை 10 ரூபா கிடைக்கணுங்கிறதுக்காக அவங்க என்னத்தையாவது இந்த அரிசிக்கு அந்த அரிசி அதை மாற்றிடுறாங்க. அதுதான் கலப்படமாக வருதே தவிர அவங்க பாக்கெட் போட்டு விற்கிறாங்க. அதுக்கு அதே 5 கிலோ போய் 10 கிலோ போய் அவங்கள விற்க தான் செய்கிறாங்க. ஆமாம், இது குவாலிட்டி ஒரு நேரம் வாங்கி ஒரு கஸ்டமர் வாங்கி சாப்பிட்டாலே அதோடைய அரிசியினுடைய தன்மை தெரியும். கலப்படங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இப்போ 3வது ஜென்ரேஷன் வந்து நீங்க சொன்ன மாதிரி புது இனோவேஷன்ஸ் வந்து அடுத்தடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பட் எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, ஆலங்குளம் மாதிரி ஒரு ஊருக்குள்ள எப்படி வந்து இப்ப நீங்க சொன்னீங்க உங்களோட அடுத்த ஜென்ரேஷன், உங்க சன்ஸா இருக்கும் இல்ல உங்களோட ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாத்தையும் வெளிநாட்டுகளுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க. பட் அவங்க வந்து நீங்க அவங்கள வந்து திருப்பி கொண்டு வரணும்னு நினைச்சீங்க? இல்ல அவங்களுக்கே அவங்க ஆர்வமா வராங்களா? ஏன்னா நிறைய பேத்துக்கு வந்து ஒரு ஒன் சைடு வெளியில போயிட்டோம்னா, இந்த இடத்துல வந்து வெளில போயிட்டா நம்ம இன்னும் பெரிய கார்பரேட்குள்ள போயிடலாம், இல்ல இன் ஜெனரல் அவங்க வேற தொழில் ஆரம்பிக்கலாம், இந்த மாதிரி பல இது இருந்திருக்கலாம். இந்த கேள்வி உங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு உங்களுக்குமே கூட இருக்கு. நீங்க அதை ஏன் நினைக்கலையா? நீங்க வந்து ஓகே இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துல இருந்து நம்ம ஏன் இதை பண்ணணும், நான் வேணா இதை சென்னைக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல நான் வந்து இன்னும் ஒரு பெரிய ஊருக்கு கொண்டு போயிருக்கலாம், இல்ல ஃபாரின் போயிருக்கலாம். அது எப்படி நீங்க உங்களுக்கு இந்த ஊர்லயே இருந்து இதை வந்து வளர்த்தணும், வேற எங்கேயும் இதை நம்ம விட்டு போகக்கூடாதுங்கிறது எப்படி வந்துச்சு? ஏன்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு கண்ணோட்டம் இருக்கும். வேற ஊருக்கு போனா, பெரிய ஊருக்கு போனா இன்னும் நம்ம பெருசா வளர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அதாவது இந்த ஆலங்குளத்தில் 55 ஆண்டுகளாக நாங்கள் இந்த தொழிலை கொண்டாந்துட்டோம். பையங்க அப்ராட் போய் படிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்க இந்த தொழிலில் அவங்களும் அதை பார்வையில் பார்க்குறாங்க. இதுக்கு மேலே இந்த தொழிலை அவங்க படித்ததுக்காக நாங்கள் படிக்காமல் நாங்கள் இந்த தொழிலை இவ்வளோ வளர்த்துட்டோம். அவங்க படித்ததுக்கு தக்க இந்த தொழிலை என்ன கொண்டு போகலாங்கிறது அவங்க முயற்சிக்கணும். அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க சென்னையிலேயோ ஒரு இண்டஸ்ட்ரியல்ஸை போடலாம், இல்லைனா இன்னும் அப்ராடில் வெளிநாடுகள்லேயோ போய் நின்றுக்கிட்டு ஒரு தொழிலை பண்ணலாம். ஆனால் எல்லா பக்கம் எல்லாருமே வெளிநாடு போயாச்சுன்னா சரி தான், இந்த நாட்டை யார் பார்க்குது?
இங்கே உள்ள இந்த மக்களுக்கு நம்மளை சார்ந்து நம்ம இவங்களை இந்த மக்களை வச்சு நாங்கள் வளர்ந்து வந்திருக்கோம். இன்றைக்கி ஆலங்குளத்து ஊருன்னா அன்றைக்கி ஆலங்குளத்தில் நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஆலங்குளம் எங்களை வாழ வச்சது அந்த ஆலங்குளம் தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் அதில் கிடையாது. அப்படி அந்த ஊர்களில் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரிகள் நாங்கள் உருவாக்கிட்டோம். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டு குரோர் கணக்கில் நாங்கள் இண்டஸ்ட்ரியல்ஸை உருவாக்கி வச்சுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் அதை மாற்றிடவும் முடியாது. இதை கண்டினியூ இதே பிராண்டை உருவாக்கிட்டோம். இந்த பிராண்டை கண்டினியூ பண்ணணும். இது வந்து என்னுடைய வாரிசுகள் தான், என்னுடைய பிள்ளைகள் தான் அதை பின்னாடி கொண்டாட வேண்டியிருக்கும். அதுக்கு அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. பசங்களை வந்து நம்ம ஒரு பக்கம் நம்ம வற்புறுத்தலை, இந்த பாருன்னு சொல்லி நாங்கள் யாரோ கட்டாயப்படுத்தலை, நீ பண்ணி ஆகணுங்கிற மாதிரி நம்ம கொண்டாடல. அவங்களுக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. அவங்க அதை கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதை நம்ம அடுத்த வெளியில் எங்கே கொண்டு போகலாங்கக்கூடிய அடுத்த கட்டத்துக்கு அவங்க வராங்க. இது ஏன் நான் கேட்டேன்னா, எப்பயுமே ஒரு ஒரு கண்ணோட்டம் இருக்கு. என்னன்னா, சின்ன ஊருங்கள்ல வந்துட்டு வளர்ச்சிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கம்மி. இதுவே நம்ம இன்னொரு ஊருக்கு போனா, பெரிய ஊருக்கு போனா பெருசா வளர முடியும் அப்படிங்கிறது ஒரு எண்ணம் இருக்கு. இப்போ இது வந்து பெரிய ஊருன்றத தாண்டி இப்போ நான் நிறைய பேர்த்துக்கிட்ட மீட் பண்ணும்போது வந்து என்ன சொல்றாங்க, நீங்க எதனாலும் நீங்க பெங்களூருக்கு வந்துருங்க, எதனாலும் நீங்க சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா வேலை ஈஸியா நடக்கும். இது எப்போ மாறப்போகுது? இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ ஸ்பெஷலா இப்ப நம்ம வந்து இங்க தென்காசி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கோம். சுத்தி வந்து திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, இந்த சவுத் தமிழ்நாடுல என்னென்னலாம் இருக்கு? ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதுவும் யங் ஜெனரேஷன் எல்லாருமே மேக்சிமம் ஆஃப் தெம் வந்து இந்த மாதிரி சிட்டிக்கு வந்து மைக்ரேட் ஆயிடுறாங்க. இது கடந்த ஒரு 20 வருடமா நடந்துட்டு இருக்கு. இந்த ஐடி பூம் வந்ததுல இருந்து சொந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போய் அவங்க அங்க செட்டில் ஆகுறாங்க. பட் இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் அவேரா இருக்கிறவங்களாம் அவங்க தொழில் ஆரம்பிக்கிறாங்க, அவங்க ஊர்லயே இருக்காங்க, அங்க வந்து இன்னும் க்ரோ ஆகுது. ஸோ நீ கொஞ்சம் இந்த இடத்துல என்னென்னலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு? இன்னைக்கு நான் தென்காசி மாவட்டத்தில் நான் இருக்கிறேன். தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறேன். தென்காசியை பொறுத்தளவில் தென்காசிக்கு அருகாமையாக இருக்கிறதா குற்றாலம். குற்றாலங்கிறது வந்து உலக நாடுகளில் எனக்கு தெரியாத ஆட்கள் இல்லை. குற்றாலத்தில் அவ்வளோ ஒரு அந்த சீசன்களில் பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளில் இருந்து குளிக்கிறதுக்கெலாம் வருவாங்க. அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கக்கூடியது. அந்த ஏரியாவை பொறுத்தளவில் ஒரு பிரபலியமான வந்து சொல்ல போனால் ஒன்று குற்றாலம், ஒன்று காசி விஸ்வநாதன் கோயில், ஒரு கோயில் பாரம்பரியமாக உள்ள கோயில் ஒன்று இருக்குது. அதே இதில் வந்துட்டு செங்கோட்டையில் வந்து ரகுமத்து புரோட்டா கடைன்னுட்டு ஒரு புரோட்டா கடை இருக்குது. ஃபேமஸான ஒரு கடை. கிட்டத்தட்ட அவங்களும் ஒரு 50 ஆண்டு காலமாக அந்த கடையை நடத்துகிறாங்க. அவங்களும் 3-4வது ஜென்ரேஷனில் அவங்க இருக்கிறாங்க. ஆக ஒரு ஒரு அருமையான புரோட்டா. குற்றாலத்தில் குளிச்சாச்சுன்னா அந்த புரோட்டா சாப்பிட்டா தான் அவங்க அந்த குற்றாலத்தில் குளித்த ஒரு திருப்தி அவங்களுக்கு இருக்கும். அவ்வளோ ஒரு உள்ள ஒரு புரோட்டாவுடைய டேஸ்ட்டு இருக்கும். அதே தென்காசியை பொறுத்தளவில் விவசாயம் சார்ந்த பூமி. 2 பூகம் அன்றைக்கி தென்காசியாக இருக்கட்டும், அம்பாசமுத்திரமாக இருக்கட்டும், திருநெல்வேலியாக இருக்கட்டும், இந்த ஏரியாக்களில் 2 பூகம் நெல் விளையும். இந்த 2 பூகம் நெல் விளையும். இதனால் அந்த விவசாயத்தை நாடியே இருக்கக்கூடிய கிராமங்கள் அதிகம். இந்த கிராமம் போதுமான அந்த தண்ணி வசதிகள், அந்த டேமுகள் வாரங்கள் கிளியர் பண்ண வைக்க இதுகள் அரசு அதுவும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நல்ல லெவலில் அந்த விவசாயத்தை சார்ந்த எப்பவுமே அந்த பூமி இருக்குது. இது அதே மாதிரி திருநெல்வேலி எடுத்துக்கிட்டிங்கன்னா, திருநெல்வேலி உங்களுக்கு தெரியாத ஒன்றுமில்லை, அல்வான்னா திருநெல்வேலி தான். ஆமாம், இருட்டுக்கடை அல்வா வந்து ஃபேமஸானது. சாந்தி ஸ்வீட்ஸுன்னு புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்குது. இருட்டுக்கடை அல்வானா நெல்லையப்பர் கோயில் அருகாமையில் டவுனில் இருக்குது. ஆமாம், ஒரு பெரிய கோயில் திருநெல்வேலியை பொறுத்தவரை நெல்லையப்பர் கோயில் ஒரு பேர் வாங்கின ஒரு கோயில். பெரிய இப்போவுமே அந்த கோயில் எப்போ ரஷ்ஷாக தான் இருக்கும். அந்த கோயில் ரஷ்ஷாவோட இருட்டுக்கடையில் அதோட ரஷ்ஷாக இருக்கும். சாந்தி ஸ்வீட்ஸை பார்த்துக்கிட்டிங்கன்னா, சாந்தி ஸ்வீட்ஸில் பயங்கரமான ஒரு கூட்டங்கள் இருக்கும். அல்வாவுக்கு பேர் வாங்கினது திருநெல்வேலி. கோயிலேயே நெல்லையப்பர் கோயிலை சொல்லலாம். அதே இதை சார்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்து பக்கத்தில் இருக்குது தூத்துக்குடி துறைமுகம் இருக்குது. ஆமாம், இறால் மீன் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஆக இதே மாதிரி எண்ணெய் மில்லுகள் அதிகமான உள்ள ஒரு ஊர் தூத்துக்குடி. அப்படி எண்ணெய்கள் பெரிய பெரிய நிறுவனங்கள், பெரிய பெரிய உற்பத்தியாளர்கள் அங்கே இருக்கிறாங்க. ஆக உப்பளங்கள் அதிகம். ஆமாம், அந்த தூத்துக்குடி கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாகவே அந்த உப்பளம் சப்ளை பண்ணுதுன்னா அது பெரும்பாலும் தூத்துக்குடியிலேருந்து வரக்கூடிய உப்பளங்கள் தான் அதில் அதிகம். மீன் பிடிக்கக்கூடிய ஒரு தொழில் அதை வச்சுருக்கிறாங்க. திருச்செந்தூர் கோயில், அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளதான் அந்த திருச்செந்தூர் கோயிலெலாம் ஏற்கனவே ஒரு பிரபலியமான இன்றைக்கி கோயிலில் இன்றைக்கி பெரிய லெவலில் கொண்டு போயிருக்கிறாங்க. ஆமாம், திருப்பதியை சார்ந்த அந்த கோயிலுக்கு ஒரு கூட்டங்கள் வரக்கூடிய ஒரு கால சூழ்நிலைகள் இருக்குது. இது அங்கேயே மீன் பிடிக்கக்கூடிய தொழில்களை சார்ந்து இருக்கிறாங்க. கன்னியாகுமரி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, விவேகானந்தர் மண்டபங்கள் இருக்குது. அது ஒரு டூரிஸ்ட் பிளேஸு. ஆமாம், ஃபாரினர்ஸ் எல்லாம் நிறையா வந்து போயக்கூடிய ஒரு ஏரியாக்கள். சுற்றி எங்கள் நாங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள்லாம் ஒரு டூரிஸ்ட் சென்டராகவே நாங்கள் உட்காந்துருக்குறோம். கிறிஸ்டினுக்கு வந்து அதிகமான உள்ள ஒரு ஏரியா திருநெல்வேலி. அதில் சர்ச்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளையர் காலங்களிலே பெரிய பெரிய கோயில்கள், பெரிய பெரிய ஸ்கூல்கள்,
எல்லாம் சேரல் டக்கர் ஸ்கூலு காலேஜ் இங்கே இருக்குது, மகளிருக்கான ஒரு ஸ்கூல், பெண்களுக்கு உள்ள இது. அதே மாதிரி ஜான்ஸ் ஹை ஸ்கூல் காலேஜ், சேவியர்ஸ் ஸ்கூல் காலேஜ்லாம் எல்லாம் பெரிய லெவலில் பழைய காலத்தில் ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே அந்த இதுகள்லாம் அங்கே பேர் வாங்கினது. ஸோ இப்போ வந்து இங்கே அதாவது படிச்சு முடிச்சு வேற ஊர்ல இருந்தாலுமே கூட அவங்க சொந்த ஊருக்கு திரும்பி வந்து ஒரு தொழில் ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பல துறைகள்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, இருக்கு. இன்னைக்கு உண்மையிலேயே அந்தந்த ஏரியாக்களை அவங்க சூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு என்னுடைய பையங்க இருக்கிறாங்க, இந்த ஆயில் தான் வேணுங்கிறத அவங்க சூஸ் பண்ணாமல் இன்னொரு அடிஷ்னலாக என்ன வேணுமோ அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ இந்த தொழில் பண்ணக்கூடிய ஒரு அருமையான இடங்கள் வந்து எங்களுடைய மாவட்டங்கள். தூத்துக்குடி எடுத்துக்கலாம், கன்னியாகுமரி எடுத்துக்கலாம், திருநெல்வேலி எடுத்துக்கலாம், தென்காசி எடுத்துக்கலாம். இதுகள்லாம் என்ன பண்ணுன்னா நீங்கள் தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு இடங்கள். இன்றைக்கி படிச்சுட்டு வரக்கூடிய பையங்க என்னை பொறுத்தளவில் அவங்க ஒரு பக்கம் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்தது. ஐடிக்கு தான் நான் போகிறேங்கிறவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இந்த தொழிலுக்கு தான் நான் போகிறேங்கிறது ஆஃபீஸ் வேலையாக பார்க்குறவங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. பட் தொழில் பண்ணணும், நம்மளும் பெரிய தொழிலை வளர்ச்சி வரணுங்கக்கூடிய இடங்கள் வந்து நம்ம ஏரியாக்கள் உணவு சார்ந்த பொருட்கள் பண்ணக்கூடிய இடங்கள் இது. இதில் வந்து பண்ணலாம். கண்டிப்பா. சோ இதுல வந்து இப்போ டெக்னாலஜியுமே யூஸ் பண்ணி இன்னும் அடுத்தடுத்து என்னென்னலாம் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நீங்க சொன்ன மாதிரி மானியம்லாம் நிறைய இன்றைக்கி எடுத்துக்கிட்டீங்கன்னா மானியங்கள் தான் அதிகம். மானியங்கள் வந்து இங்கே இல்லை, தமிழ்நாடு ஃபுல்லாகவே இன்றைக்கி நம்மளுடைய கவர்மெண்ட்டு மானியங்கள் நிறைய மானியங்கள் இன்றைக்கி கொடுக்குறாங்க. மத்திய அரசும் மாநில அரசும் சரி, இரண்டுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய டைப் இருக்குது. மகளிருக்கு வந்து 10%, ஜென்ஸுக்கு 20%, 25%, மகளிராக இருந்துச்சுன்னா 35% மானியங்கள்லாம் வந்துடுது. 50% மானியம் இருக்குது, 80% மானியங்கள் இருக்குது. ஒவ்வொரு தொழிலுடைய டைப்பாக உள்ளதை பொறுத்து இருக்குது, மானியங்கள் இருக்குது. இன்றைக்கி படிச்சுட்டு வரக்கூடிய பசங்கள்லாம் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எம்எஸ்எம்ஐ போய் அங்கே உள்ள அதிகாரிகளை பார்த்து இதுக்கு நான் என்ன செய்யலாம் போகலாம்னுச்சுன்னா அங்கே அவங்களுடைய ஒரு கிளாஸே நடத்துகிறாங்க. எம்எஸ்எம்ஐயில் அவங்க ஒரு கிளாஸே நடத்துகிறாங்க. இந்த தொழிலுக்கு இதை இப்படி பண்ணுங்க, இதை இப்படி செய்யுங்க, இப்படி பண்ணலை, இதை பண்ண இது வரும் அப்படிங்கிறது அவங்களே ஒரு இதை வச்சுருக்குறாங்க. ஒரு சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்றது இஸ் பார்ட் ஆஃப் ஒரு ஆண்டர்பிரினருக்கான டே டு டே லைஃப்ல எல்லாருமே அதை ஃபேஸ் பண்றாங்க. பட் நீங்க வந்து சந்திச்சதுல உங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு பெரிய லேர்னிங்கா நீங்க கஷ்டப்பட்டு அதை வந்து நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம், நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க ஏதாச்சும் ஒன்று சொல்லணும் அப்படின்னா இது என்னோட ஒரு பெரிய லேர்னிங்கா நீங்க நினைக்கிறது எது? கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு என்னுடைய மில்லை நான் அபிவிருத்தி பண்ணணுங்கிறதுக்காக நிறைய மிஷினரிஸை வந்து ஓன் ஃபண்டில் வாங்கிட்டோம். பேங்கை நாடாமல் நாங்கள் எங்களுடைய கையில் உள்ள காசை போட்டு பண்ணிட்டோம். பிறகு ரன்னிங் கேபிட்டல் மட்டும் எங்களுக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஒரு 1000 ரூபாய் பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கே ஒரு சிரமமான இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள் நாங்கள் அதை சந்தித்தோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நம்மளால் முடியலைன்னா அந்த லோனுக்கு போகணும், அதை மானியங்கள் வாங்கணுங்கக்கூடிய இதை ரெண்டாவதாக நாங்கள் அதை படிச்சுக்கிட்டோம். அந்த இதில் ஒரு சில காலகட்டங்களில் புதுசாக தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரன்னிங் கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் தொழில் பண்ணுறது வந்து ரொம்ப சக்கரத்தில் கொண்டு வந்து விட்டுரும். ஆமாம், கிட்டத்தட்ட அந்த கஷ்டங்களை நாங்கள் பட்டோம். ரன்னிங் கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் ஒரு தொழில் நம்ம கொண்டு வரணும்னா சரி மிக சிரமமானது. அதுக்கு தக்க சரியான ஒரு பிளானை போட்டு ஒரு ஆடிட்டரை வச்சு ஒரு மில்லை தொடங்கணும்னு நினச்சாங்கன்னா எவ்வளோ மானியம்னு, நம்ம கேபிட்டல் அமௌண்ட் என்ன வேணும், நம்ம கையிலேருந்து என்ன பேமெண்ட் போடணும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு பண்ணணும். ஆமாம், நீட் ஸ்கீமில் வந்து நின்றுட்டு எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் அரசு நமக்கு லோன்கள் தாராங்க. லோன்கள் முழுமையாக அந்த லோன்கள் நம்ம எடுத்தாலுமே அதுவும் தவறாக ஆகிடும். லோனு அதாவது ஒரு டோட்டலாகவே இன்றைக்கி 1 கோடி ரூபா ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த 1 கோடி ரூபா ப்ராஜெக்டை ஃபுல்லாகவே லோனுக்கு போயாச்சுன்னா நம்மளுடைய அது மைனஸ். அது நம்மளோட ரன்னிங் கேபிட்டல் என்ன வேணும் அது ஒருத்தர் அது விவரங்கள் தெரிஞ்சு அதை பண்ணினாங்கன்னா அதை சக்ஸஸ்ஃபுல் பண்ணிக்கலாம். நாங்களும் 25 ஆண்டுக்கு முன்னாடி அப்படி தெரியாமல் உள்ளே போய் கஷ்டப்பட்ட காலமும் உண்டு. ஒரு 1000 ரூபாயை ரெடி பண்ணுறதுக்கு கூட எங்களால் சிரமப்பட்டது ரொம்ப உண்டு. அந்த சூழ்நிலைக்கு புதுசாக தொழில் பண்ண வரவங்க வந்துடக்கூடாது. அதாவது கையில காசு இருந்தாலும் நீங்க அதை மொத்தமா போடாம நீங்க வந்து கேபிட்டல் அமௌண்ட் இல்லாமல் எந்த ஒரு தொழிலும், கையில் சொந்த காசு இல்லாமல் எந்த ஒரு தொழிலும் ஆரம்பிக்கிறது வந்து சக்ஸஸ் ஆக வராது. அவங்களுடைய பேமெண்ட் வேணும், சப்போர்ட்டுக்கு பேங்க் எடுத்துக்கணும். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமா நீங்க அதை எல்லாமே நீங்க சரி செஞ்சு நீங்க அதை செட் பண்ணிட்டீங்களா? இப்போ வந்து எப்படி உங்களோட அடுத்த கட்டமா இப்ப ஏற்கனவே இது இத்தனை வருடங்களா நீங்க கொண்டு இருக்கீங்க, இப்போ உங்களோட அடுத்த ஜெனரேஷனுமே அதை தொடர்றாங்க, இன்னும் நீங்க டெக்னாலஜில நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எப்படி வந்து இதுக்கு மேல இது எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? லேபர் ப்ராப்ளம்லாம் இருக்குன்னுன்றது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ அடுத்த சில ஆண்டுகள், அடுத்த மேபி 20 வருடங்கள் 30 வருடங்கள் உங்க கம்பெனிக்கு உங்க கனவு என்ன? என்னைய பொறுத்தளவில் இன்றைக்கி நாங்கள் அந்த ஒரு 25 வருஷம் உள்ள பட்ட கஷ்டத்தை அதை நாங்கள் அதை என்ன தப்பு, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுங்கிறத நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம், அனுபவத்தில் புரிஞ்சுக்கிட்டோம். இதே இந்த அனுபவத்தை பையங்க அதை தெரிஞ்சுக்கிடணும்.
அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போனால் இன்னும் 30 ஆண்டு 50 ஆண்டு அவர் கொண்டு போகணும்னு நினச்சாங்கன்னா பையங்க எதில் என்ன செய்யணும், எந்த இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண என்ன பண்ணணுங்கிறத பையங்க புரிஞ்சுக்கிடணும். புதுசாக இன்றைக்கி என் பையங்களா இருக்கட்டும், இன்றைக்கி புதுசாக தொழிலுக்கு வரக்கூடியவங்களா இருக்கட்டும், அதை சார்ந்து போகணும். ஆனால் 30 ஆண்டு காலங்கிறது வந்து அவங்க இன்றைக்கி பையங்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு இன்றைக்கி ஃப்ரீயான ரன்னிங் கேபிட்டல் அமௌண்ட் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அந்த ஒரு மில்லுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் இன்றைக்கி என்ன அட்வான்டேஜ் பண்ணணுமோ அவ்வளோ பண்ணி வச்சுருக்குறோம். அவங்க அந்த தொழிலை முறைப்படி அவங்க பண்ணினாங்கனாலே, சரியான நேரங்களில் சரியான பர்ச்சேஸ் பண்ணாலே அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆயிடும். இப்ப நீங்க வந்து கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை நீங்க வந்து கொடுக்குறீங்க. இப்ப நீங்க எந்த கஸ்டமர் உங்ககிட்ட இருந்து டைரக்டா வாங்குறது இல்ல, உங்க டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து வாங்குறாங்க, இல்ல உங்க ரீட்டைலர் நீங்க கொடுக்குறவங்க கிட்ட இருந்து வாங்குறாங்க. அந்த கஸ்டமருக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த கேப் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? உங்க ரீட்டைலர் சொல்லுவாங்களா இவங்க இது இந்த மாதிரி ஃபீட்பேக் சொல்றாங்க, இப்போ ஒருவேளை உங்க ப்ராடக்ட் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு அது எப்படி நீங்க தெரிஞ்சுக்கீங்க? ஒரு ட்ரெடிஷனல் பிசினஸா இப்ப ஆன்லைன்ல வந்துட்டு அவங்க கால் பண்ணி சொல்லலாம், இல்ல வந்துட்டு ஒரு மெயில் பண்ணுவாங்க. நீங்க அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் மக்களுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது, மக்களுக்கு அந்த நம்பிக்கையும் அவங்க ரிப்பீட்டடா அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு குறைகள்லாம் இருந்தாலும் அதை எப்படி நீங்க இனோவேஷன்ல அதை எப்படி மாத்துறீங்க? அவங்க கூட இருக்கிற அந்த கம்யூனிகேஷன் நீங்க எப்படி? என்னுடைய சேல்ஸ்மேன் என்னுடைய கம்பெனியில் இருக்கிறாங்க. இந்த சேல்ஸ்மேன் வந்து எல்லா கடைகளுக்கும் ஹோல்சேல் கடைக்காரர்களை பார்ப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஒரு கம்ப்ளைண்ட்டு ஒரு கஸ்டமர் சொன்னாங்க, இந்த அரிசி தான் கொஞ்சம் கம்ப்ளைண்ட்டு, இல்லை ஆயிலில் தான் ஒரு கம்ப்ளைண்ட்னு ஏதோ ஒரு கடைக்காரங்க சொன்னாங்கன்னா, அதனுடைய ஆயிலை ரிட்டன் நாங்கள் வாங்கிடுவோம். அதை வாங்கி அது என்ன காரணத்தினால அதனுடைய டேமேஜ், அதை உடனே அதை திருத்தி அடுத்த அதே இதுக்கு மாற்றி அமைச்சு கொடுத்துருவோம். இதை நாங்கள் சோப்பு ஆயிலுக்கோ ஏதோ ஒரு ஆயில்களுக்கு அதை அந்த எண்ணெயை காலி பண்ணிடுவோம். பெரும்பாலும் எங்களுடைய எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நாங்கள் இன்றைக்கி உற்பத்தி பண்ணக்கூடிய எண்ணெயாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், ஒரு காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா, எங்கள் அப்பா தொழில் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய காலத்தில் எங்கள் அம்மாட்ட அந்த அரிசியோ அந்த எண்ணெயோ வீட்டுக்கு போகும். வீட்டிலேருந்து அந்த அரிசியை பொங்கி பார்த்து எண்ணெயை பார்த்து தான் அந்த எண்ணெயை பேக்கிங் பண்ணும். அது இன்றைக்கி என்னுடைய மனைவி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அரிசியாக இருக்கட்டும் எண்ணெயாக இருக்கட்டும், அவங்க வந்து அதை அரிசியை வந்து நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம். அன்றைக்கி ஓடக்கூடிய அரிசி தான் நாங்கள் டெய்லி சாப்பிட்றோம். இன்றைக்கி சாப்பாடு இன்றைக்கி மதியம் வைக்கிறாங்கன்னா அந்த அரிசி எங்கே உள்ளது அரிசியாக தான் இருக்கும், மில்லில் ஓடின அரிசியாக தான் இருக்கும். அன்றைக்கி உள்ளது அந்த அரிசி சாப்பாட்டில் கம்ப்ளைண்ட் இருக்கா என்ன நாங்கள் அதை எங்களை பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஆயிலில் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருந்தது, ஆயில் ஏதாவது ஃபால்ட் இருந்ததுன்னா அன்றைக்கி டெய்லி காலையில் ஆயில் வந்துடும். காலையில் பேக்கிங் பண்ணுவாங்க. பேக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆயில் வந்து வீட்டுக்கு வந்துடும். வீட்டுக்கு வந்து என்னுடைய மனைவி இன்றைக்கி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அது கஸ்டமர்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். எல்லாமே நாங்கள் செக் பண்ணிக்கிட்டு தான் நாங்கள் அனுப்புகிறோம். எப்போவுமே பெரும்பாலும் அதாவது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கம்ப்ளைண்ட்லாம் வந்தது. சேல்ஸ்மேன் போய் நின்று பார்த்து, இப்போ வந்து 100% கம்ப்ளைண்ட் எங்கேயுமே வராது. ஸோ இப்போ நீங்க அதுவும் ஸ்பெஷலா கோகனட் ஆயில்ல வந்து நம்பர் 1ல வந்து விவிஆர் ஆயில்ஸ் இப்போ இருக்காங்க. அது எப்படி உங்களால சாத்தியமாச்சு? அது அந்த அந்த இடத்துக்கு நீங்க கண்டிப்பா ஒரு நாள்ல நடக்கல அது, பட் அந்த இடத்த நீங்க எப்படி ரீச் பண்ணீங்க? அதாவது ஆயில் கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்கும். நான் சின்ன கம்பெனியாக எனக்கு ஒரு 3 லோட்டரியை வச்சு நான் அரைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் பெரிய கம்பெனி, இங்கேருந்து ரொம்ப பெரிய கம்பெனிகள்லாம் அவங்களுடைய கஸ்டமர் மீட்டிங் போடுவாங்க. கஸ்டமர் மீட்டிங் போடும்பொழுது அவங்க என்ன கேட்பாங்கன்னா, மார்க்கெட்டுக்கு ஏன் சேல்ஸ் கம்மியாக பண்ணிக்கிறீங்க, அதை ஏன் பண்ணிருக்கீங்கன்னு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்க, அவங்க விவிஆர் ஒரு பிராண்ட் இருக்குது, விவிஆர் வந்து ரேட்டை குறைச்சி கொடுக்குறாரு, நீங்கள் அதுக்கு இடையில காம்படிட்டிவ்க்கு நிற்க முடியலை, நீங்கள் உங்கள் ரேட்டு கூட இருக்குது, எங்களால் அதை பண்ண முடியலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க அந்த கம்பெனிக்காரங்க என்ன சொன்னாங்க, விவிஆரை பற்றி பேசாதங்க, வேறு பிராண்ட் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அவங்க அதை நம்மளை ஊதாச்சலம் பண்ணதெல்லாம் உண்டு. அவ்வளோ பெரிய ஆள் இல்லாமல் ஒரு ஆளா அப்படின்னு சொன்ன உள்ள கம்பெனிகள்லாம் இருக்கிறாங்க. பட் அதே கம்பெனிக்கு வந்து இன்றைக்கி விவிஆர் என்ன பண்ணுறாங்க, விவிஆர் சேல்ஸ் கூட இருக்குது, மார்க்கெட்டிங்கில் என்ன பண்ணுறாங்க, அதே கஷ்டப்பட்டு அவங்க கேட்குறாங்க. இன்றைக்கி அந்த லெவலில் நான் வளர்ந்துருக்கேன்னா அது உண்மையில் எனக்கு அது ஒரு பெருமை தான். நம்ம காரணம் என்னென்னா அந்த உடைய குவாலிட்டி அந்த உடைய தன்மைகளோடு நாங்கள் அன்றைக்கி செக் பண்ணி அதை நாங்கள் இன்றைக்கி அதை பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது ஒரு தொழிலாக இருந்து காலையில் இருந்து இரவு வரை நாங்கள் அதில் தான் இருக்கிறோம். எங்கள் அப்பா காலத்துலேயே அந்த மில்லில் தான் இருந்தது உண்டு. ஆமாம், எங்களுடைய காலத்திலேயே நானெல்லாம் பெரிய லெவலில் படிக்காமல் அந்த மூடையில் சாக்கை விரிச்சு கீழே படுத்து கிடந்து வந்த தொழிலை பார்த்து தான் இன்றைக்கி இந்த லெவலில் வந்து உட்காந்துருக்குறோம். ஓகே, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா வந்து நீங்க படிக்கல அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஒவ்வொரு நாளும் அங்க தொழிலாளிகிட்ட இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்களால பண்ண முடிஞ்சது. அதுவும் தொழிலாளிகள் எவ்வளவு நீங்க முக்கியம் நினைக்கிறீங்க? இப்போ வந்து நான் ஏன்னா இங்க வரதுக்கு முன்னாடி உங்க அந்த எண்ணெய் எப்படி மேனுஃபேக்சர் பண்றாங்க இந்த செக்குல அப்படிங்கிறது பார்க்கும்போது எல்லா இடத்துலயுமே வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து பார்க்க முடிஞ்சது. நிறைய பேர் வந்து
வேற வேற சின்ன சின்ன கிராமங்கள்ல இருந்து சுத்தி வந்து ஒர்க் பண்றாங்க. ஸோ எப்படி வந்து உங்களுக்கு அந்த தொழிலாளிகளுக்கும் உங்களுக்கும் இருக்க உறவை நீங்க எப்படி வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க? அதுவும் இப்பல்லாம் வந்து கார்ப்பரேட் கம்பெனில ஒரு சில ஆயிரங்கள் வந்து ஜாஸ்தி குடுத்தா இன்னொரு கம்பெனிக்கு போறதுக்கு வந்து தயங்க மாட்டேங்கிறாங்க எம்ப்ளாயீஸ். ஏன்னா அவங்களுக்கும் growth வேணும். டக்கு டக்குன்னு மாறுறாங்க வளர்ச்சிக்காக. பட் ஒரே கம்பெனில ஒரு சில பேர் வந்து இத்தனை வருடங்களா அது கண்டினியூ ஆகுறாங்கன்னா, அது வெறும் பணத்த சார்ந்த விஷயம் இல்லன்னு நான் நினைக்கிறேன் ஆஸ் அன் ஆண்டர்பிரினர். இல்லை, அதாவது எங்களுடைய சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்க என்கிட்ட 40 வருஷம் 35 வருஷம் 20 வருஷமாக வேலை பார்க்குறவங்க தான் என்கிட்ட இன்னைக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வேலை பார்த்துருக்குறாங்கன்னா அவங்க வந்து தொழில் மேலே அவங்களுக்கு ஒரு பிடித்தம், அவங்க மேலே எங்களுக்கு ஒரு பிடித்தம். தொழிலில் அவங்க அவ்வளோ தூரம் பார்க்குறாங்க. என்கிட்ட இருக்கக்கூடிய ஆள் எந்த ஒரு, அதாவது ஒரு லேபர் இருக்கிறாருன்னா அவர் கடனோடு இருந்தாருன்னா அந்த தொழில் பார்க்க மாட்டார். முதல்ல என்கிட்ட வேலை பார்க்குறவர் கடன் இல்லாமல் இருக்கணும். கடன் இல்லாமல் இருந்தாச்சுன்னா அவர் தொழில் அவர் பார்ப்பார். என்கிட்ட இருக்கக்கூடிய எந்த லேபருக்கும் 10 ரூபா ஒரு இடத்துக்கு வட்டி கட்டணும், இந்த ரூபாயை நான் கட்ட வேண்டியிருக்குன்னு சொல்லக்கூடிய எந்த லேபரும் என்கிட்ட இருக்க மாட்டாங்க. எல்லா லேபருமே சரி தான் லிபரலாக இருக்கிற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். ஆமாம், ஒரு ஏற்ற இறக்கங்கள் இருந்தால் கூட அதை நாங்கள் அதை தாங்கி நாங்கள் அதை பார்த்துக்கிடுவோம். அதுவும் அந்த மாதிரி தான் இன்றைக்கி என்னுடைய லேபர்கள் என்கிட்ட வேலை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ரொம்ப ஆண்டு காலமாக வேலை பார்க்குறாங்க. ஆமாம், அதாவது ஒரு நல்ல கம்பெனிக்கு முதலாளி இல்லைன்னா அந்த கம்பெனி ரன் ஆகணும்பாங்க. இன்றைக்கி நான் இல்லாட்டாலும் என்னுடைய கம்பெனி ரன் ஆகும், என்னுடைய தொழிலாளர்கள் அதை பார்த்துக்கிடுவாங்க. அங்கே அந்த லெவலில் அந்த கம்பெனியை நாங்கள் வளர்த்து வச்சுருக்கிறோம். அதுதான் வந்து கொஞ்சம் அதை கத்துக்கிறது தான் வந்து ஒரு பெரிய ஸ்கில்லா இருக்கு. ஏன்னா இப்ப இன்னைக்கு வந்து ஒரு சிட்டில வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயுமே இருக்கு, அங்கேயுமே லாயலா எம்ப்ளாயீஸ் இருக்காங்க சில அது இருந்தாலுமே கூட சின்ன பிசினஸ்ல, அது சின்ன ஊர்ல இருந்து இருக்கிற இந்த மாதிரி லெகசி பிசினஸஸ் பார்க்கும் போது இது எப்படி சாத்தியம்ன்ற கொஸ்டின் வந்து டெஃபினட்டா இருக்கு. ஏன்னா எப்படி ஒருத்தங்க வந்து ஒரு ஒரு ஃபேமிலியா இத்தனை நாள் வந்து எப்படி அவங்க ஒரு கனெக்டடா இருக்காங்க, வேற எங்கேயும் போகாம. இல்ல இப்ப கண்டிப்பா வந்து மத்த உங்களை மாதிரியே தொழில் செய்யறவங்க வந்து வேலைக்கு ஆள் தேடும் போது அவங்க ஆளுங்களே கூட ஹையர் பண்றதுக்குலாம் வந்து முயற்சி பண்ணிருக்கலாம். பட் இது வந்து பிராக்டிகலா எப்படி பாசிபிள் அப்படிங்கிறது எப்படின்னா, நம்மகிட்ட ஒர்க் பண்றாங்க, அவங்க நம்ம ஒன்றும் நமக்கு ஒன்றும் ரெக்கார்டு போட்டு நம்மகிட்ட ஒர்க் பண்ணல. அவங்க விருப்பம் ஒரு கம்பெனியில் போய் பார்த்தாச்சுன்னா என்னை விட அவங்க ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா போயிட்டு போகிறாங்க. நாம் அதை நிப்பாட்டுற நமக்கு என்ன ஆகிட போகுது? நம்ம அது எப்போவுமே அதை பார்க்கறது இல்லை. இப்போ நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க அவங்க விரும்பி இதை ரசனையாக அவங்க பார்த்தால் மட்டும்தான் அந்த வேலை நமக்கும் அது திருப்தியாக இருக்கும், அவங்களும் அந்த வேலை பார்த்த ஒரு எண்ணங்கள் இருக்கும். நான் இந்த கம்பெனியில் இருந்துட்டு இன்னொரு கம்பெனிக்கு நான் போக போகிறேங்கிற ஆட்களை நம்ம அதை பிடிச்சி நிப்பாட்ட முடியாது. ஆமாம், இந்த ஏன்ட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீனஸ் அங்கே இருக்காது. இன்னொரு கம்பெனிக்கு போய் ஒரு வாரம் கழிச்சோ 10 நாள் கழிச்சோ மறுபடியும் நான் தெரியாமல் போயிட்டேன்னு சொல்லி வாரேன்னு சொல்லி வருவாங்க. இது வந்து சாதாரண உள்ள லேபர்களில் சில இடங்களில் நடக்கிறது. இது என்கிட்ட இன்றைக்கி 25 வருஷம் 40 வருஷம் இருக்கிற ஆட்கள்லாம் போக மாட்டாங்க. 40 வருஷமாக வேலை பார்க்குற ஆட்கள்லாம் போக மாட்டாங்க. இந்த 10 நாள் வந்தவன் 15 நாள் ஒரு 2 மாதமாக நம்மகிட்ட வேலை பார்க்குறவங்க மாறி மாறி போவாங்க. எண்ணெயில வந்துட்டு நம்ம அரிசியை பத்தி கொஞ்சம் பேசணும். எனக்கு எண்ணெயை பத்தியும் வந்து கத்துக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கு. இப்ப இந்த செக்கு எண்ணெய் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம ப்ராசஸ் அந்த ரோட்டரிங்கிற அந்த மெக்கானிசம்ல நாம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, அது பண்ண முடியும். அது கொஞ்சம் காஸ்ட் இன்டென்சிவ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் டைம் வந்து நம்ம நிறைய டன்கள் ஒரு நாள்ல வந்து பண்றது கொஞ்சம் கஷ்டம். அது வந்து ப்ராசஸ் இட் டேக்ஸ் டைம். நமக்கு ப்ராஃபிட்டுமே கூட கொஞ்சம் அதுல கம்மி தான் அப்படிங்கிறது எனக்கு ஒரு புரிதலா இருந்தது. பட் இதை நீங்க ஏன் கண்டினியூஸா இதே மெத்தட்ல அந்த காலத்துல பண்ண அந்த ஒரு ட்ரெடிஷனல் ப்ராசஸ வந்து நீங்க இன்னமும் கைவிடாம கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ அந்த செக்கு எண்ணெய் ப்ராசஸ பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? ஏன் அந்த செக்கை பொறுத்த அளவில் பழைய காலத்து பாரம்பரியமான உள்ளது தான் அந்த செக்கு. செக்குன்னா ஒரு ஸ்டீம் கொடுக்குறதோ இல்லைன்னா அதை ஹீட் பண்ணி அரைக்கிறதோ அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் அதில் கிடையாது. கொப்பை தேங்காய் அள்ளி உள்ளே போடுறோம், அதை அரைக்கிறோம், அந்த எண்ணெயாக வருது. அந்த எண்ணெய் வந்து அந்த டெம்பரேச்சர் ஏறாது, ஹீட் ஏறாது. எண்ணெயினுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும்னா, அதிகமான ஹீட் ஏறும்போது அந்த எண்ணெயினுடைய தன்மை மாறிடுது. இன்றைக்கி ஒரு எண்ணெயை நம்ம ஒரு சட்டியில் வச்சு ஹீட் பண்ணோம்னா அந்த தன்மைக்கும் இந்த தன்மைக்கும் வித்தியாசம் இருக்கும்ல. அதே மாதிரி அந்த ஹீட்டு வந்து அதிகம் ஏறாமல் அந்த மாடலில் அந்த எண்ணெய்களை நாங்கள் தயாரித்து பழகிட்டோம். மக்கள் அதை விரும்புகிறாங்க. விரும்பினதுக்கு இன்றைக்கி 3 லோட்டரியாக இருந்தது வந்து இன்றைக்கி 30 லோட்டரி நம்மகிட்ட ஓடிக்கிட்டு இருக்குது. ஆமாம், 24 ஹவர்ஸ் அதை ரன்னிங்கில் இருக்கிறோம். வெறும் மார்க்கெட்டிங்கில் எல்லா பக்கமும் இருக்குது. ஆனால் உற்பத்தி டைம் லேட் ஆகும். நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி ஆமாம், இன்றைக்கி வேறு மிஷினரிஸ் போட்டோம் அப்படின்னாச்சுன்னா மணிக்கு 10 மூடை ஓடிச்சுன்னா இது மணிக்கு 3 மூடை தான் ஓடும். நம்மளுடைய டைங்கள் லேட்டு, லேபருடைய சம்பளங்கள் லேட்டு, கரண்ட் பில்லு கூட, எல்லாமே இதோடைய கூட. ஆனால் எண்ணெயினுடைய தரம் நல்லாயிருக்கும்.
இந்த ஒரே காரணத்துக்காக தான் நாங்கள் இன்னையும் அந்த பாரம்பரியம் மாறாமல் என்னுடைய தகப்பனார் எப்படி ஆரம்பித்தாரோ அதை இன்னைய வரை அப்படி கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கிறோம். இந்த குவாலிட்டி அப்போ தான் கொடுக்க முடியும், இல்லைன்னா இந்த குவாலிட்டி வராது. இப்போ நிறைய இருக்காங்க, இப்போ நிறைய பேர் நிறையா சில கம்பெனிகள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள வேறு மாடல்களில் அவங்க அரைக்கிறாங்க. அங்கே அவங்க குவாலிட்டியை அவங்க அந்த அரைக்கும் பொழுது ரேட்டு கம்மியாக கொடுக்க முடியும் அவங்களால. என்னுடைய ப்ராசஸிங் இந்த குவாலிட்டிக்கு அது வராது. அவங்க அதிகமான உற்பத்தி அதிகமாக இருக்கும், லேபர் கம்மியாக இருக்கும், எல்லாமே கம்மியாக இருக்கும். அதனால் அவங்க அதை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு வந்து இது நீங்க அதை அந்த இன்னும் ட்ரெடிஷ்னலா பண்ணிட்டு இருக்கிறத இன்னும் மாத்தணும், இன்னும் நீங்க ப்ராஃபிட் இன்க்ரீஸ் பண்றதுக்காக இல்ல இன்னும் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக நீங்க இன்னும் அடுத்தடுத்து மத்த முயற்சிகளும் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல இதையே நாங்க இன்னும் அடுத்து நிறைய இருக்கு. அந்த போகலாம், கொண்டு போகலாம்னா குவாலிட்டி இருக்காது. என்ன நம்மளும் விவிஆர் அடைச்சோன்னு சொல்லுமா அடைச்சிட்டு இருக்கலாமே தவிர அந்த குவாலிட்டி மக்களுக்கு கொடுக்க முடியாது. இது என்ன ஆகும்னா அந்த குவாலிட்டி கொடுக்கல ஒரு வருஷம் இருக்கலாம், 4 வருஷம் இருக்கலாம், 5 வருஷம் இருக்கலாம், திருப்பி அந்த குவாலிட்டி இல்லைன்னு போய் அடிபட்டு போயிடும். அதனால் நாங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு தான் லோட்டரி தான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இருக்குமே தவிர வேறு எந்த ஒரு இதுலையும் தேங்காய் எண்ணெய் கடலை எண்ணெயை பொறுத்தவரை ஆயிலுக்கு நாங்கள் வரல, ஒன்லி லோட்டரி தான். ஸோ இப்போ இந்த கொப்பரை வந்து நம்மளோட கோகனட் ஆயிலுக்கு வந்து நீங்க கொப்பரையா அதை வாங்கி அதை அரைக்கிறீங்க, இன்னும் வந்து கிரவுண்ட் நட். ஸோ இது ரெண்டுக்குமே என்ன ஒரே மெத்தடு தானே, ப்ராசஸிங்ல வந்து ஒரே மாதிரி தான்? ப்ராசஸிங்கில் மாற்றம் வராது. கடலை எண்ணெய்க்கும் தேங்காய் எண்ணெய்க்கும் ப்ராசஸிங் வந்து ஒன்று தான், அதில் மாற்றம் கிடையாது. இந்த கொப்பராவை ஒத்தையில் சல்ஃபர் இல்லாமல் நாங்கள் அதை பார்த்து வாங்குறது. கொப்பராவை சல்ஃபர் உள்ள கொப்பரை பெரும்பாலும் வாங்குறது இல்லை ஒன்லி அன்சல்ஃபர் தான் கொப்பராவை பார்த்து வாங்குறது. அது ஒரு காரணம். ஆனால் இது அந்த லோட்டரியை பொறுத்தளவில் அந்த தன்மை எண்ணெயினுடைய தன்மை ஒரு 6 மாதத்துக்கு மாறாது. தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு உற்பத்தி பண்ணக்கூடியது 6 மாதத்துக்கு அதே குவாலிட்டி இருக்கும். 6 மாதத்துக்கு நாங்கள் அதை கேரண்டி நாங்கள் கொடுக்கலாம். ஸோ இப்போ கொப்பரையா இருக்கட்டும், நீங்க வந்து இப்போ கிரவுண்ட் நட்டா இருக்கட்டும், ஆர் எனி ரா மெட்டீரியல் நீங்க வந்து சொன்னீங்க டைரக்டா ஃபார்மர் கிட்ட இருந்து விவசாயி கிட்ட இருந்து டைரக்டா வாங்குறதுக்கு எல்லா முயற்சியும் நீங்க பண்றீங்க. சோ தட் அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் வந்து மிடில்ல இருக்கிற ஒருத்தங்க அதை எடுத்து போகாம அவங்களுக்கு அதை டைரக்டா பண்றதுக்கு நீங்க எல்லா முயற்சியும் பண்ணிருக்கீங்க. இது எங்கெங்க இருந்தெல்லாம் நீங்க ப்ரொக்யூர் பண்றீங்க? இது எப்படி வந்து டெஸ்ட் பண்ணுவீங்க? நீங்க சல்ஃபர் இல்லாதது அப்படிங்கறத நீங்க வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க? சல்ஃபர் இல்லாதது அந்த சரக்கை பார்த்தாலே தெரியும். சல்ஃபருக்கும் அதுக்கும் சல்ஃபர் போட்டது கலர் மாறிடும். இப்போ எங்கள் ஏரியா எடுத்துக்கிட்டிங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட்லலாம் தென்னை மரங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாக்கள், ஆமாம், நாகர்கோவில் அதிகமான தென்னை மரங்கள் இருக்கக்கூடிய ஏரியாக்கள். அதான் மார்க்கெட்டுகளில் தேங்காய்கள் வரும். இந்த தேங்காய்கள் சில தேங்காய்கள் வாங்கி தேங்காவை நாங்களே உடைக்கிறது உண்டு. நாங்களே உடச்சி நாங்களே கொப்பரா வாக்கி கூட விவசாயிக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க. அதே இதில் விவசாயிகிட்ட இருந்து அவங்க உடச்சி அவங்க கொப்பராவாக கொண்டாந்து தரக்கூடிய விவசாயிகளும் இருக்கிறாங்க. அதனால் அவங்ககிட்ட நாங்கள் அதை வாங்குறது வந்து அந்த குவாலிட்டியை கொடுக்குறோம். இப்போ நாங்கள் பெரிய லெவலில் இப்போ நிறைய வாங்கலாம், வெளியில் லோடுகள் வாங்கலாம்னா சல்ஃபர் சார்ந்து தான் இருக்கும். அதுகளை வாங்காமல் நாங்கள் அது விவசாயிகள்கிட்டே அதை பார்த்து வாங்குறோம். பட் இங்கே வந்து திருப்பியும் கிரவுண்ட் நட் அந்த காலம் மாதிரி நம்ம மறுபடியும் கல்டிவேஷனை ஜாஸ்தி பண்றதுக்கு இல்லை ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அது எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா கிரவுண்ட் நட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்க அந்த பை ப்ராடக்ட்டையுமே கூட நம்ம திருப்பியும் மேன்யூரா, ஃபெர்டிலைசரா இந்த மாதிரி யூஸ் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? புண்ணாக்கு நம்ம அதுலயும் நிறைய பெனிஃபிட், நிறைய புண்ணாக்குகள் வருது. இந்த புண்ணாக்கு எவ்வளோ எடுத்துக்கிட்டிங்கன்னா உரத்துக்கு போகும். கடலை புண்ணாக்கை பொறுத்த அளவில் மரங்களுக்கு, வாழைக்கு உரத்துக்கு கொண்டு போவாங்க, மாட்டுக்கு கொண்டு போவாங்க. நம்ம தேங்காய் புண்ணாக்கை பொறுத்தளவு தேங்காய் புண்ணாக்கு மாட்டுக்கு தான் போகும். தேங்காய் புண்ணாக்குக்கு மாட்டுக்கு போகும். மாட்டு தீவனத்துக்கு பண்ணுறவங்க தேங்காய் புண்ணாக்கை வாங்கிட்டு போவாங்க. கடலை புண்ணாக்கு உரத்துக்கும் போகும், மாட்டுக்கும் போகும். இப்போ இந்த கடலைகளை போட்டு அதை 90 நாளில் இந்த பயிரை எடுக்கிறதுக்கான உள்ள வேலைக்கான ஆட்களும் இல்லை, அதை விளைய வைக்கிறதுக்கு போதுமான விவசாயிகளும் இல்லை. அதனால தான் நம்ம ஏரியாக்களில் உள்ள இந்த விவசாயிகள் குறைஞ்சி வர காரணம். கடலையை பொறுத்தவரை கடலை மாய்ச்சல் வந்து குறைச்சி வர காரணம் வந்து அதான். இதெல்லாம் இன்றைக்கி சாத்தாங்குளம், இந்த பேய் குளம்லாம் இந்த ஏரியாக்களில் இருக்குது, இந்த திருச்செந்தூர் பெல்ட்டில் இருக்குது. இந்த இடங்கள்லேருந்து கடலைகள் அவ்வளோ விளைச்சல் வரும். மானாவாரியாக போடுவாங்க. ஆமாம், அந்த மழையை கணக்கு பண்ணி அந்த விதைச்சி விட்ட உள்ள கடலைகள் விளைக்கக்கூடிய ஒரு ஏரியாக்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த பயிர்களை இப்போ வரதில்லை. 1 2 வந்தாலுமே குறையா வருது. அது அந்த வரக்கூடிய பருப்பு முட்டாய்க்கு போயிடுது. ஸோ இப்போ இத்தனை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒரு உங்க கம்பெனின்னு எடுத்துக்கிட்டா இந்த இத்தனை மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ அரிசியும் இருக்கு ஒரு சைடில், அதுலேயும் பல வெரைட்டிகள் இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து இப்போ பல்க்கு பண்றீங்க, ரீட்டைல் பேக்கிங்கும் பண்றீங்க. இந்த டெசிஷன் நீங்க வந்து கஸ்டமரோட ரெக்வெஸ்ட் பார்த்த மாதிரி உங்க ரீட்டைலர் என்ன, அவங்க டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன கேட்கறாங்களோ அது மாதிரி நீங்க மாத்தி கொடுப்பீங்களா, இல்ல எப்படி? நீங்க எல்லா பேக்கிங்லையும் ஸ்டாக் இருக்கும். எல்லா டைப்பான பேக்கிங்லேயும் எல்லாமே ஸ்டாக் வச்சுருப்போம். கஸ்டமர் என்ன டைப்பு கேட்குறாங்களோ அதை ஏற்றுக்கணும். எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்கும். இன்னைக்கு ஆயில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பல மாடல் பேக்கிங் இருக்குது. 50 ml 100 ml பவுச்சி வச்சுருக்குறோம்.
கஸ்டமர் எதை விரும்பி கேட்குறாங்களோ, எந்தெந்த பாயிண்ட் ஆஃப் ஆயில்களை கேட்குறாங்களோ அதை கொடுக்குறது. என்னென்ன ஃபார்மேட் இருக்குங்க? இப்ப எத்தனை இப்போ கடலெண்ணெய் எடுத்துக்கிட்டா என்னென்ன SKU இருக்கு? எப்படிலாம்? இல்லை 50 ml, 100 ml, 200 ml, 1/2 லிட்ரு, 1 லிட்ரு, பாட்டிலாகவும் இருக்குது, பவுச்சாகவும் இருக்குது. அது 15 கிலோ டின்னு, 5 லிட்டர் கேனு. ஓகே. அதனால் இதுக்கெல்லாம் கடலெண்ணெயில் இருக்குது, தேங்காய் எண்ணெயில் இருக்குது. இது அரிசியை பொறுத்தவரை 5, 10, 26, 50 இதுதான் அரிசியில் இருக்குது. ஒரு யூசேஜ் பொறுத்த வரைக்கும் அது அவங்க டேஸ்ட் பொறுத்ததுங்களா? எப்படி எதுக்கு வந்து கடலெண்ணெய் யூஸ் பண்றாங்க ஜென்ரலா? எந்த மாதிரியான பொருட்களுக்கு, எந்த மாதிரியான குக்கிங்? இல்லை, ஸ்வீட்டுகளுக்கு பெரும்பாலும் உள்ள கடைகளுக்கு காரச்சேவு, இந்த கார ஐட்டங்களுக்கு அவ்வளோவுமே பெரும்பாலும் கடலெண்ணெயில் தான் போடக்கூடிய கடைகள் நிறையா இருக்குது. ஆமாம், இன்னைக்கு சாந்தி ஸ்வீட்ஸு, இன்னைக்கு அல்வா ஒரு ஃபேமஸ்னால் அந்த கடையில் மிச்சர் அருமையாக இருக்கும். அந்த கடையில் பார்த்தீங்கன்னா கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க, அந்த மாதிரி அந்த ஒரு பிராண்டடான ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் பார்த்தீங்கன்னா இப்போ கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க. வாங்க, வேறு ஆயில் யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்ம பாம் ஆயிலில் யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய்கள் வந்து அந்த சரக்கு வந்து ஒரே நாளில் கெட்டு போயிடும். இப்போ நான் வந்து இப்போ அரிசி வந்துட்டு நீங்க அப்ப அந்த காலத்துல இருந்து பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அதுல வெரைட்டி மாறுது இதெல்லாம். இப்போ ரீசெண்டா வந்துட்டு இன்னமும் நான் வேற மாதிரியான வெரைட்டி நான் பேக்கேஜ்லாம் பார்க்கும்போது இன்னும் புதுசா இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து நீங்க பண்றீங்க. இது எப்படி இந்த ஒரு மாற்றம் இப்போ புதுசா திருப்பியும் VVR வந்துட்டு நீங்க லான்ச் பண்ணதுக்கு அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன் வந்து இப்போ இந்த ஒரு மாற்றம் முன்னாடி பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ திருப்பியும் நடுவுல கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ மறுபடியும் நீங்க இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க? பழைய மிஷினரிஸை மாற்றிட்டு இன்னைக்கு உள்ள என்ன அட்வான்டேஜ் இருக்குதோ அது பாலிஸ் அரிசியை வந்து நின்றுட்டு பழைய கைக்குத்தல் அரிசி இன்னைக்கு வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. சொல்லிக்கலாம், கைக்குத்தல் அரிசினா பேர் போட்டுக்கிடலாம். அந்த கைக்குத்தல் அரிசி தவிடோடு இருக்கிறது ஒரு வாரத்துக்குள்ளேயோ 10 நாளிலேயோ என்ன ஆயிரும்னா பிடிச்சிக்கிடும், காய்வு இருக்காது. ஆமாம், அதை இதாக நிற்க முடியாது. இன்றைக்கி அந்த பாலிஸோடு உள்ள அரிசி தான் இன்றைக்கி மக்கள் எல்லோரும் விரும்புகிறாங்க. அதுக்கு தக்க மிஷினரிஸ் நம்ம இன்றைக்கி அட்வான்டேஜ் ஆக்கி இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்டை இன்றைக்கி மறுபடியும் ரன்னிங்கில் கொண்டாந்துருக்குறோம். அதே இந்த இந்த அதாவது மக்கள் விரும்புவதற்கு தக்க நம்மளை அந்த குவாலிட்டிகளை மாற்ற வேண்டியிருக்குது. நீங்கள் எண்ணெய் சொன்ன மாதிரி தான் ஒரு ஏரியாவுக்கு ஒரு குவாலிட்டி கேட்குறாங்க. ஒரு அரிசியை, ஒரு வெரைட்டிஸ் அரிசியை கேட்குறாங்க. அந்த அரிசியை நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிறோம். டைப்பாக வச்சுருக்கிறோம். யார் எந்த ஏரியாவுக்கு எந்த ஆர்டர் கேட்குறாங்களோ அந்த ஆர்டரை ஏற்றி விடுறோம். இன்னைக்கு இளைஞர்கள் வந்து நம்ம நிறைய அவங்கள பத்தி பேசணும், அவங்க தொழில் ஆரம்பிக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்றோம். அவங்களுக்கு எது நம்பர் 1 முக்கியம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ ஒரு யங்ஸ்டர் இருக்காங்க, அவங்க வேலைக்கும் போகலாம், இல்ல தொழிலும் ஆரம்பிக்கலாம். பட் எதை அவங்க மைண்ட்ல வச்சுக்கணும்? நீங்க வந்து அவங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் யங்ஸ்டர்ஸ்க்கு. தொழில் என்ன பண்ண போறாங்க, அந்த தொழிலுக்கு ரன்னிங் கேபிட்டல், அதாவது அமௌண்ட் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம். இந்த பணத்தை எப்படி கொண்டாடுறாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் லோன் வாங்கினா அவங்க தொழில் சக்ஸஸ் ஆகினாலும் ஆகலாம், ஆகாமல் இருக்கலாம். ஒரு பார்ட் பேமெண்ட்டாவது கையில் அவங்கள்ட்ட ஓன் ஃபண்டு இருக்கணும். ஓன் ஃபண்டு இருந்து அவங்க பண்ணணும். பொதுவாகவே எப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இலக்கு அடையணும்னு நினைக்கலாம். நம்மளால் முடியலைன்னா 4 பேரை சேர்த்து அந்த இலக்கு அடையணும். இன்றைக்கி இந்த தொழில் பண்ணணும் நம்ம நினைக்கிறோம். இந்த தொழில் பண்ணுறதுக்கு இன்றைக்கி குரோர் கணக்கில் ஆகும். நம்மகிட்ட போதுமான பணங்கள் இல்லை. அப்படின்னா நண்பர்கள் வட்டாங்க 2 பேரை சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பாக அதை பண்ணலாமா, அது சக்ஸஸ் பண்ணலாமா அப்படிங்கிறத நம்ம அதை கொட்டி சிந்திக்கணும். அதை சிந்திச்சுக்கிட்டு நம்ம அந்த பேமெண்ட் கையில் இருக்கக்கூடிய பணத்தை பொறுத்து தான் அடுத்த கட்ட நம்ம ஸ்டெப் எடுக்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ நீங்க ஃபேமிலி பிஸ்னஸா இதை நடத்திட்டு இருக்கீங்க, உங்களோட அண்ணன்மார்களும் சரி, இப்போ அதுக்கப்புறம் இப்போ உங்க சன்ஸ், இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு எனக்கு சொல்லும் போது இப்போ தமிழ்நாட்டில் அப்படி நீங்க பார்க்கும்போது ரொம்ப சில ஃபேமிலி ரன் பிஸ்னஸ் தான் இத்தனை ஜென்ரேஷனுக்கு வந்திருக்காங்க. பட் நீங்க குஜராத்ல இல்ல கொஞ்சம் இந்த சிந்தி கம்யூனிட்டிஸ், பார்சிஸ், இங்க நார்த்லலாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து குடும்பத்துக்குள்ள வந்து இந்த பிசினஸ் தான் நிறைய பேசுவாங்க. இப்ப மார்வாடி கம்யூனிட்டியா இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த குடும்பமா வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க. கொடுத்தல் வாங்கல் இருக்கு, அவங்களுக்கு சுலபமா இருக்கு. இன்னைக்கு ஒருத்தங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சா வெளியிலேயே போய் ஃபண்டு தேவையில்ல, சொந்தக்காரங்களே ஒருத்தங்க கொடுக்குறாங்க. அந்த ஒரு சிஸ்டம் வந்து அங்கெல்லாம் இருக்கு, ரொம்ப ஜென்ரேஷனாவே இருக்கு. நீங்க வந்து அதை பண்ணிருக்கீங்க. இப்ப நம்ம ஊர்லனா நீங்க பண்ணிருக்கீங்க, இன்னும் சில பேர் தான் அது பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜென்ரலாவே பிசினஸ் பண்ணாதீங்க, வேலைக்கு போயிருங்கன்னா போன ஜென்ரேஷன்ல இந்த மேக்சிமம் ஆஃப் த பீப்புள் வந்து பண்ணிருக்காங்க. பட் இந்த ஃபேமிலி ரன் பிசினஸ் எவ்வளவு முக்கியம்னு நினைக்கிறீங்க? இப்போ ஒரு ஃபேமிலியா ஒண்ணு சேர்ந்து ஒரு முதலீடு பண்ணியோ அதை நம்பி சேர்ந்து பண்றது அது எவ்வளவு முக்கியம்? அது எவ்வளவு உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்தது? ஏன்னா ஃபேமிலி ரன் பிசினஸ் ரொம்ப கஷ்டம். அதாவது ஒரு பிஸ்னஸ் மேனு வந்து நீங்கள் வேண்டாண்டா ஏதாவது வேலைக்கு போயிருந்து பிஸ்னஸ் வேண்டாம்னு சொல்லி ஒரு தகப்பனார் சொல்கிறாருன்னா அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆகிருப்பார். இதே தப்பு தான் பையன் வந்துடக்கூடாதுக்கூடிய அவங்களுடைய ஒரு மைண்ட். அவர் ஏன் லாஸ் ஆனார்னு அவர் சிந்திச்சிருக்கணும். இந்த பிஸ்னஸில் ஏன் லாஸ் ஆனாங்க
அப்படின்னு அவங்க சிந்திச்சிருந்தாச்சுன்னா பையங்களை பிஸ்னஸ்க்கே விட்டுருப்பாங்க. ஆமாம். சிலவங்களுடைய டைப்பு தகப்பனாருடைய சிலவங்க அதை எல்லாருமே நம்ம சொல்ல முடியாது. எல்லாருமே பிஸ்னஸ் மேனாவும் இல்லை. நான் பிஸ்னஸ் மேனுங்கிறனால என் பையன் பிஸ்னஸ்க்கு வரணுங்கிறது நான் எய்ம் பண்ணுறது வேறு. பட்டு சிலவங்க வந்து பையங்க வந்து நின்றுக்கிட்டு வேண்டாம் அந்த பிஸ்னஸ்னால் ஹார்ட் ஒர்க்கு, இதை தப்பாயிடக்கூடாது, ஒரு வேலையை பார்த்தா கூட ஒரு மாதத்துக்கு இவ்வளோ சேலரி ஃபிக்ஸடாக வந்துருமே அப்படின்னு நினைக்கக்கூடிய இதுகளும் இருப்பாங்க. அதனால் அதை சார்ந்து அது ஒரு பக்கம் போவாங்க. இப்போ நாங்கள் எங்களுடைய ஃபேமிலி இதில் எடுத்துகிட்டு இருந்தோம்னா என் பிரதர் தான் இதனுடைய ஃபவுண்டர். வந்து என்னை பொறுத்தளவில் என் தகப்பனார் ஃபவுண்டராக இருந்தாலும் அந்த ஃபவுண்டரை அதை கட்டி காத்து அந்த உடைய எந்த ஒரு சொத்தையும் சிதறாமல் அப்படியே ஒரு கட்டுக்கோப்பாக எங்களுக்கு கொண்டாந்துனது. கிட்டத்தட்ட 1982 ஒரு தேட்டர் வந்து ஆரம்பித்தார் எங்கள் அப்பா. அவங்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தேட்டர் ஏன் ஆரம்பித்தாருன்னா, இன்றைக்கி என்னதான் எண்ணெயாக இருக்கட்டும் அரிசியாக இருக்கட்டும் நமக்கு வந்து கடனுக்கு தான் வைக்கணும். யாரும் ரொக்கத்துக்கு துட்டு தர போகிறதில்ல. கடனுக்கு தான் நம்ம அந்த கொண்டு கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு 10 மூட்டை அரிசியை கொண்டு நம்ம விற்றுட்டு வரோம்னா 10 மூட்டை அரிசியை கடனுக்கு போட்டு விற்ற போகிறது அவங்க இந்த கடைக்காரங்க நம்மகிட்ட காசு தருவாங்க. அதை தான் நம்ம வாங்கணும். இப்படி தான் இந்த இது நடக்கும். சினிமா தேட்டர் வந்து அப்படி கிடையாது. ஆமாம். படம் போடுறதுக்கு முன்னே பணத்தை கட்டினா தான் உள்ள படம் பார்க்க போக முடியும். ஆமாம், கேஷ் அண்ட் கேரியர். அதனால் அந்த தேட்டர் அதை ஆயிலில் முடிச்சாச்சு, அதுக்கு போவோம்னு சொல்லி அதுக்கு போனாங்க. 1982 அந்த தேட்டரு உடைய ரன் ஆச்சு. ஆமாம். ஒரு 2017 இந்த தேட்டரு என்னாச்சுன்னா இதுக்கு இப்போ எப்படி ரைஸ் மில் அப்டேட் பண்ணுறோமோ அதேமாதிரி தேட்டரே அப்டேட் பண்ணணும். அப்படி வரும்போது அதே தேட்டரை ஆல்ட்ரு பண்ணணும். 2 ஸ்க்ரீன் ஆக்கி, ஒரு ஸ்க்ரீனாக இருந்தது 2 ஸ்க்ரீன் ஆக்கி, ஸ்க்ரீன் 1 ஸ்க்ரீன் 2ன்னு ஆக்கி அதை டால்பி அட்மாஸ்லாம் பண்ணி அதை இன்றைக்கி ஹைலைட்டாக பண்ணணும். இன்றைக்கி அதாவது சவுத்துலே எடுத்துக்கிட்டிங்கன்னா தென் தமிழகத்தில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முத தேட்டர் வந்து டால்பி அட்மாஸோடு போட்ட ஒரு மல்டிப்ளெக்ஸ் தேட்டர் வந்து நம்ம தேட்டர் தான். ஆமாம், டிபிவி மல்டிப்ளெக்ஸ். டிபிவி மல்டிப்ளெக்ஸ்ன்னு இருக்குது. ஆமாம், ஆலங்குளத்துலேயே இருக்குது. ஆமாம், இன்றைக்கி ஆலங்குளத்தில் இன்றைக்கி 2-3 தேட்டர்கள்லாம் இன்றைக்கி மல்டிப்ளெக்ஸ் இன்றைக்கி வந்துருச்சு. முன்ன ஒரு காலகட்டங்களில் அந்த மல்டிப்ளெக்ஸ் இல்லை. இந்த தேட்டர் 2017 நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போகும்போது தான் அன்றைக்கி திருநெல்வேலிலையோ சுற்றி வட்டாரங்களில் எங்கேயுமே பெரிய மல்டிப்ளெக்ஸ் அந்த குவாலிட்டியில் தேட்டர் இல்லை. திருநெல்வேலியிலேருந்து, தூத்துக்குடியிலேருந்து, திருச்செந்தூர்லேருந்து ஆலங்குளத்துக்கு படம் பார்க்க வருவாங்க. அந்த தேட்டர் ஒரு பெரிய ரெக்கார்டு. ஆல்கஹால், பீடி, சிகரெட்லாம் உள்ள அனுமதிக்கிறது கிடையாது. அது ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து படம் பார்க்குறதுக்கு சேஃப்டியான ஒரு தேட்டரு இன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி நம்பர் 1 நடத்திட்டு பிரதர் பண்ணிகிட்டு இருக்கிறார். என்னுடைய தகப்பனார் ஸ்டார்ட் பண்ணது. ஆமாம், எங்களுடைய இப்போ நாங்கள்லாம் மால்ட்ரு பண்ணி இன்றைக்கி என் பிரதர் அதை நடத்திட்டு இருக்கிறார். ஃபேமிலியா பிஸ்னஸா அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது நீங்கள் அதை எதை முன்னிறுத்துவீங்க எப்பயுமே, இல்லை அதை எப்படி நீங்கள் சேர்த்து கொண்டு போயிருக்கீங்க இத்தனை நாளாக? ஃபேமிலியா பிஸ்னஸா அப்படிங்கக்கூடிய ஒரு பார்க்கக்கூடியதில் ரெண்டுமே ஒன்று தான். எப்படின்னா இந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஃபுல் ரன்னிங்கில் நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு ஒரு எனர்ஜி ஏதாவது கொடுக்கறதுக்கு வந்து ஃபேமிலி தான். கிட்டத்தட்ட ஒரு காலகட்டங்கள்லாம் காலையில் நாங்கள்லாம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் தூங்குவோம் ஒரு நாளைக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா காலையில் நைட்டில் ஒரு 7 மணி 8 மணி தான் கலெக்ஷனுக்கு போகும். கலெக்ஷன் பண்ணி நைட்டில் 1 மணி 2 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் ஒரு தோசையோ ஒரு சப்பாத்தியோ அன்றைக்கி அதுக்கப்புறம் வீட்டுக்காரம்மா பண்ணி கொடுப்பாங்க. அவங்க பண்ணி கொடுக்கறது அதை சாப்பிட்டு அப்புறம் 3 மணிக்கு எந்திரிப்போம். 2 மணிக்கு படுப்போம், 3 மணி 4 மணிக்கு எந்திரிச்சு வெளில வருவோம். இப்படி உள்ள இதுகளுக்கெல்லாம் எங்களுக்கு முழு சப்போர்ட்டு, எந்த ஒரு பாகுபாடு இல்லாமல், எந்த ஒரு விதர்ப்பங்கள் இல்லாமல் அதை எங்களுக்கு பணிவிட பண்ணது வந்து எங்களுடைய துணைவியார். நிச்சயமாக அவங்கெல்லாம் எல்லாருமே அப்படி இருக்க ஒரு காரணத்திற்காக தான் இன்றைக்கி இதை அடுத்த வளர்ச்சியை நோக்கி நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்குறோம். வேறு ஒவ்வொரு அதாவது நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. என் வீட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பாங்க. ஆக சாப்பாடு வந்து எப்போ பெரும்பாலும் காலையில் டிஃபனுக்குன்னு பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு வருவோம். காலை டிஃபனை 1 மணிக்கு சாப்பிடுவோம். மதியம் 1 மணிக்கு சாப்பிடக்கூடிய லஞ்சை 6 மணிக்கு சாப்பிடுவோம். இதே மாதிரி இந்த உடைய டைங்கள் அப்படியே மாறும், டோட்டலாக மாறும். அப்படி மாறும்போது அதுக்கு உள்ள அவங்க சிரமப்பட்டு அதுக்கு தக்க அதை ப்ரிப்பேர் பண்ணி எங்களுக்கு கொடுக்கக்கூடிய இதுகள் நிறைய சிரமங்கள் வந்து என் பிஸ்னஸை பண்ணியிருக்கிறாங்க. அப்போல்லாம் இருக்க போய் தான் இந்த தொழில் வளர்ச்சி காரணம். அதாவது இதனால் அது இல்லை, அதனால் இது இல்லை, ரெண்டுமே சேம் தான். நீங்கள் உங்கள் அப்பாவை பற்றியும் நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க. அவங்க வந்து 60களில் 70களில் அந்த மாதிரியான டைமில் எதுவுமே எந்த ஒரு லெட்ஸே கவர்மெண்ட் கிட்ட இருந்தும் சப்போர்ட் பெருசாக இருந்திருக்காது, நம்மக்கிட்ட பெரிய கேபிட்டல் இருந்திருக்காது, பண ரீதியாகவும் இருந்திருக்காது. எப்படி இந்த ஜேர்னி பாசிபிள்? ஏன்னா நிறைய பேர் கிராமத்தில் இருந்தும் இதை பார்க்குறாங்க. நீங்கள் சொன்னீங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து உங்கள் அப்பா வந்து தொழில் தொடங்கினாருன்னு. அது எப்படி அவங்களால பண்ண முடிஞ்சது? ஏன்னா குடும்பம்ன்ற விஷயத்தை பற்றி அவன் பேசுறதுனால எனக்கு அவரோட ஸ்டோரியை கொஞ்சம் நீங்கள் சொன்னீங்கன்னா இட் வில் பி வெரி
எங்கள் அப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் முத்துகிருஷ்ணபேரி, சொந்த ஊருங்கிறது வந்து ஆலங்குளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முத்துகிருஷ்ணபேரிங்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் எங்களுடைய தாத்தா அவங்களெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்னைக்கு வந்து இருந்துக்கிட்டு விவசாயத்தை சார்ந்து விவசாயம் வச்சுருந்தாங்க, விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்பா கூட பிறந்தவங்க 5 பேர், அப்பாவை சார்ந்து 5 பேர், 5 பேர் அண்ணனாக இருந்தாங்க, தம்பியாக இருந்தாங்க. இவங்க எல்லாருமே சார்ந்து தான் ஒரு பலசர கடை ஒன்று நடத்துனாங்க, சின்ன பலசர கடை. இந்த பலசர கடையில் வாங்குறதால அரிசி, எண்ணெய், பருப்பு, பொரிகடலை இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களும் அதில் வந்து சார். அந்த இதை வாங்கி இந்த அரிசியை மட்டும் பர்டிகுலராக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்து ஊர்களில் சின்ன சின்ன கடைகளுக்கு இவங்க கொண்டு போட்டாங்க. சைக்கிள் மிதியில் சைக்கிள் வச்சு மாட்டு வண்டி தான் இருக்கும். அப்போ வந்து ஒரு 60, 65 இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த லாரிகள் இப்படி மினி ஆட்டோக்கள் இப்படிலாம் இருக்காது. மாட்டு வண்டிகள், இந்த மாட்டு வண்டியை வச்சு பக்கத்து ஊர்களில் கொண்டு பல சரக்குகளை கொடுத்து அதை கடனுக்கு தவணைக்கு கொடுத்து வாங்கிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்தக்கூடிய காலத்தில் ஒரு 68 டயத்தில் வந்து அவங்க அப்போ அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு பார்ட்டிஷன் ஆகுது. 68ல் எனது தகப்பனார் வந்து ஆலங்குளத்தில் சென்ட்ரல் ஹாப்பி இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை ஆரம்பிக்கிறார். சென்ட்ரல் ஹாப்பி இருக்கக்கூடிய ஹோட்டல் வந்து கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக தான் நடத்துகிறாரு. அதை நடத்திட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் அரிசி ஆலை 71ல் அரிசி ஆலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படி ஒன் பை ஒன்னாக அப்படி வந்தது தான். அன்றைக்கி அப்பாவுடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் முழு சப்போர்ட்டடாக இருந்தது எங்கள் அம்மா. ஆமாம், அவங்களும் அன்றைக்கி அதே லேட்டாக அதை சாப்பிட வர்றது, லேட்டாக தான் பண்ணுறது, அதுக்கெல்லாம் முழு சப்போர்ட்டடாக இருந்தது எங்கள் அம்மா. எங்கள் அம்மாவும் அந்த நேரங்களில் அப்பா சாப்பிட வர்றது லேட் ஆகும், அதெல்லாம் பார்த்து அந்தந்த டைங்களுக்கு அந்தந்த இதை கொடுத்து வந்தது தான் உள்ள காரணம். அந்த அரிசி ஆலை 71ல் ஆரம்பிக்கிறாங்க. 71ல் ஆரம்பித்து தான் இந்த விவிஆர் இருக்கக்கூடிய பிராண்டு. விவிஆர் இருக்கக்கூடிய பிராண்டுக்குடைய ஃபுல் நேம் வந்து வி வைகுண்டராஜா என்னுடைய பேர். என் வீட்டில் நான் தான் கடைசி பிள்ளை, நான் ஒரு செல்ல பிள்ளை. அதனால் அந்த வி வைகுண்டராஜாங்கக்கூடிய பேரில் அந்த இதை ஆரம்பித்தாங்க. அரிசி ஜெயலட்சுமி ஆயில் அண்ட் ரைஸ் மில் தான் அதோடைய மேனுஃபேக்சரர் வந்து அந்த கம்பெனி தான் பண்ணுறது. பிராண்ட் வந்து விவிஆர் பிராண்டாக அன்றைக்கி ஆரம்பித்தாங்க. அது இன்னே வர அது அப்படி நாங்கள் கொண்டு வந்துட்டுருக்குறோம். ஸோ வி வைகுண்டராஜா விவிஆர். ஆமாம், இது ஷார்ட்டானது விவிஆர்னு வச்சுருக்குறாங்க. டிபி வேலுசாமி அப்பா பேர், அதாவது டிபிவி மல்டிப்ளெக்ஸ் தேட்ரு. அது அப்போ லட்சுமி நாராயணா தேட்டராக இருந்தது. அது அந்த நாங்கள் அதை அடுத்த ஸ்டேஜுக்கு அதை கொண்டாடும்போது அதை டிபிவி மல்டிப்ளெக்ஸாக தேட்ரு பேரை மாற்றிக்கிட்டோம். ஏன்னா தியேட்டர் வந்துட்டு தியேட்டர் ஃபுட் பிஸ்னஸ் ஒரு சைடில், இன்னொரு சைடில் தியேட்டர் பிஸ்னஸ். நீங்கள் சொன்ன அந்த காரணம் வந்து கரெக்டாக இருந்தது. இன்னைக்கு பே பண்ணால் உடனே உங்களுக்கு அந்த காசு அந்த காலத்தில் அதை ஏம் பண்ணாங்க. எல்லாருமே நம்ம கடனுக்கு போட்டுட்ருக்கிறோம். கீழேருந்து இன்றைக்கி எடுத்துக்கிட்டு 60ல் இருந்து அவள் சைக்கிளில் மிதித்து ஒரு சரக்குகளை விற்று அப்படி கஷ்டப்பட்டு மேலே வந்தவங்க. கஷ்டப்பட்டு மேலே வந்ததுனால அவங்க என்னங்கன்னா நம்ம கேஷ் அண்ட் கேரியர் போவோம் அப்படிங்கக்கூடியக்கு வந்துட்டாங்க. சார், இந்த பாட்காஸ்ட் வந்து இவ்வளோ நேரம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், மேனுஃபேக்சரிங் பற்றி பேசணும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி பேசணும். பட் ஒரு கன்க்ளூஷனா நீங்க வந்து இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு தமிழருக்கும், ஒவ்வொரு இளைஞருக்கும் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து என்னவா இருக்கும்? இன்னைக்கு பொறுத்தளவில் இன்னைக்கு ஒரு டிகிரி ஹோல்டரை முடிச்சுட்டு வரக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும் ஃபர்ஸ்ட்டில் வந்து நம்ம ஹெல்த்து நல்லா இருக்கணும். ஒரு டயத்துக்கு சாப்பிட்டோம், எக்ஸசைஸ் பண்ணோம், வாக்கிங் போனோம், இந்த மாதிரி தன்னுடைய ஹெல்த்தை நல்லா வச்சுக்கணும் ஒன்று. ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா எந்த ஒரு தொழில் அவங்க பண்ணணும், அதாவது உற்பத்தியாளராக இருக்கட்டும், இல்லை ட்ரேடிங்காக பண்ணட்டும், எதாக இருக்கட்டும், தரமான ஒரு பொருட்களை அவங்க வாங்கி விற்கிறதாகவும் இருக்கணும். உற்பத்தி பண்ணுறதா இருந்துச்சுன்னா தரமான ஒரு குவாலிட்டியை கொடுத்தாங்கன்னா அந்த மார்க்கெட்டிங்கில் அவங்க நிற்க முடியும். தொழில் பண்ண வரவங்க சிலவங்க வேலைக்குன்னு போவாங்க. வேலைக்குன்னு போவாச்சுன்னா அவங்க அந்த இடத்துல அவங்க ஒரு இதாச்சுன்னா அவங்க அதுக்கு தக்க பதவி உயர்வுக்கு போவாங்க. அந்த இடங்கள்லையே அவங்க தன்னுடைய டிசிப்ளினை கரெக்டாக மெயின்டைன் பண்ணாங்கன்னா அவங்க அடுத்ததுக்கு பதவி உயர்வுக்கு போவாங்க. அந்த ஒழுக்கத்தில் இருந்தாங்கன்னா அவங்க ஒரு ஹைலைட் பண்ணலாம். ஆமாம், இது வந்து ஒரு அவசியமான அந்த ஒரு இளைஞர்கள் வந்து பண்ணக்கூடிய ஒன்று. தொழில் பண்ண வரவங்க போதுமான பணங்கள் இல்லாமல் எந்த தொழிலுக்கு, அதாவது சில இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்றைக்கி சில ஆட்டோமொபைல் படிச்சுட்டு வருவாங்க, எனக்கு ஒரு ஷோரூம் போட்டு கொடுங்கன்னு சொல்லிடுவாங்க. ஷோரூம்பு அவங்க அப்பா ஒரு 2 வீலர் ஷோரூமோ 4 வீலர் ஷோரூமோ ஒரு ஷோரூமை போட்டு கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு 6 மாதம் பண்ணுவாங்க, 1 வருஷம் பண்ணுவாங்க. அவருடைய நண்பர் ஒரு ஆள் பக்கத்தில் வேறு ஒரு ஷாப் ஆரம்பிச்சிருப்பார், அதில் ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லி அடுத்ததுக்கு போயிடுவார். இதையே விட்டுருவார், அந்த தொழிலே விட்டுருவார். எதையாவது ஒரு தடவை என்னாச்சுன்னா அதை சக்ஸஸ் பண்ணி காமிக்கணும். அப்போ அந்த அந்த எய்மிங்கில் ஒவ்வொருடைய இளைஞர்களோ படிச்சுட்டு வரக்கூடிய இளைஞர்கள் அந்த இதில் தெளிவாக வரணும். தெளிவாக வந்தாச்சுன்னா நிச்சயமாக அவங்களுடைய ஒரு பெரிய இலக்கு அடையலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் டைமுக்கும் நீங்கள் இவ்வளோ பொறுமையாக எல்லா ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணது எனக்கு ஒரு பர்சனல் லேர்னிங்காக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம். தேங்க்யூ.
வணக்கம்.